Hello everyone. So NEET exam last 10 years moving charges and magnetism and matter இந்த ரெண்டு சாப்டர் வந்து கேட்டிருந்த क्वेश्चंस வந்து நமக்கு இந்த செஷன் நம்ம பார்க்க போறோம். சோ பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் மட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா கமிங் 27th அன்னைக்கு மார்ச் 27th அன்னைக்கு நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல கிராஷ் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ண போறோம். நீங்க ஒரு செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, NEET எக்ஸாமுக்கு செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் தேவைப்படுச்சுன்னா நீங்க தாராளமா இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த கிராஷ் கோர்ஸோட கோர்ஸ் ஃபீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000. இது கூட உங்களுக்கு ஜிஎஸ்டி ஆட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் இந்த மூணு இடத்துலயுமே நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த சென்டர் பக்கமா இருக்குமோ சென்டர்ல அவங்களோட அட்மிஷன் வந்து நீங்க என்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வரதுக்கு முன்னாடி 8129000700 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணிட்டு இந்த அட்மிஷன் ரிலேட்டடான டீடைல்ஸ் உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் சந்தேகம் இருந்தாலும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரலா உங்களுக்கு நீட் எக்ஸாம் பத்தி ஒரு டவுட் இருந்தாலுமே நீங்க இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த நம்பர் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ 8129000700 இந்த நம்பர் நீங்கள் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு கம்யூனிகேஷன் பர்பஸுக்காக கான்டாக்ட் டீடைல்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A square loop ABCD carrying a current I is placed near and coplanar is near and coplanar with the long straight conductor XY carrying a current I. ஓகேங்களா? ஸோ இது நமக்கு வந்து I, ஓகே, ஸ்மால் I, அண்ட் இது நமக்கு வந்து கேபிட்டல் I. Find the net current, the net force on the loop will be. ஸோ இந்த லூப்ல நமக்கு வந்து ஓவரால் என்ன நெட் ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நீங்க என்ன செய்யுங்க, என் கூட சேர்ந்து நீங்களும் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் பேப்பர் பென்னோட இந்த செஷனை பாருங்க. அண்ட் நான் கொஸ்டின் டிஸ்பிளே பண்ணும்போது ஜஸ்ட் நீங்க என்ன செய்யுங்க, பாஸ் பண்ணிட்டு நீங்க செல்ஃபா நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு டவுட் இருந்தால் மட்டும் நீங்க ப்ளே பண்ணிட்டு மறுபடியும் என்ன செய்யுங்க, நீங்க ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம கிட்ட ஒரு கரண்ட் கேரிங் லூப் இருக்கு. ஓகே, இது கரண்ட் கேரிங் கனெக்டர். ஒன்ஸ் இந்த கரண்ட் கேரிங் கனெக்டர்னு சொன்னாலே இது சுத்தி நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும். கரெக்டா? ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கக்கூடிய ஜோன்ல நம்ம இந்த கரண்ட் லூப் நமக்கு இந்த நம்ம லூப் நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஆப்வியஸா இந்த லூப்லயுமே நமக்கு என்ன செய்யும், ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஓகே, இந்த கான்செப்ட் வந்து ஒரு பேரல் பிளேட் ஒரு பேரல் ரெண்டு கரண்ட் கேரிங் கனெக்டர் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்ற கான்செப்ட் ரிலேட் பண்ணி வருது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டு கண்டக்டர்னால இந்த ரெண்டு பிசி செக்மெண்ட்னாலையும் ஏசி செக்மெண்ட்னாலையும் நமக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து இருக்காது. ஸோ ஏபி செக்மெண்ட்னாலையும் டிசி செக்மெண்ட்னாலையும் மட்டும் தான் நமக்கு வந்து ஃபோர்ஸ் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ஏபி செக்மெண்ட்ல பொறுத்தளவுக்கு கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகிட்டு போதா, ஃப்ரம் கீழே இருந்து மேலே போக போகுது. சிடி செக்மெண்ட்ல மேல இருந்து கீழே வரப்போகுது கரண்ட். சரிங்களா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஏபி செக்மெண்ட்டுக்கு மட்டும் பார்ப்போம். இந்த ஏபி செக்மெண்ட்ல ஃபோர்ஸ் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, the force experienced by AB per unit length will be equal to so mu naught I square I into L. Okay, I into capital I, small I into capital I. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த கண்டக்டர்ல எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு, ஸ்மால் I இந்த கண்டக்டர்ல கேபிட்டல் I பண்ற அளவுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அப்ப mu naught I capital I divided by so 2 pi d. இந்த d அப்படின்றது நமக்கு இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் கண்டக்டருக்கு செகண்ட் கண்டக்டருக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் L divided by 2. ஓகேங்களா? so L divided by 2 into L. ஓகே, இங்க ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த் வரும். ஸோ அந்த லென்த் நம்ம மேலே தூக்கிட்டு போட்டாச்சு. ஓகே, ஆக்சுவலா இந்த லென்த் எவ்வளவு இருக்கு, நமக்கு எல் அப்படின்ற அளவுக்கு நமக்கு இருக்க போகுது. சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடரிங் சிடி செக்மெண்ட். இந்த சிடி செக்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை சிடி செக்மெண்ட் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸோ அதே மாதிரி மியூ நாட் ஐ ஸ்மால் ஐ டிவைடட் பை ஸோ 2 பை. ஸோ இந்த செக்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு வந்து ரெண்டு கண்டக்டர் கிடைக்கிற டிஸ்டன்ஸ். ஸோ எல் பிளஸ் எல் பை 2 என்னது 3L டிவைட் பை 2. கரெக்டுங்களா? ஸோ 3L டிவைட் பை 2 இன்டூ எல். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட் என்ன செய்யணும், இந்த பாயிண்ட்ல நமக்கு நெகட்டிவ் சிம்பிள் மட்டும் உள்ள இன்க்ளூட் பண்ணணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த ரெண்டு இதை நீ கன்சிடர் பண்ணும்போது சரி இந்த பாயிண்ட்ல நமக்கு இந்த கரண்ட் கேரிங் லாங் கரண்ட் கேரிங் கனெக்டர் நமக்கு எந்த டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போதும் அதே டைரக்ஷன்ல நமக்கு இந்த பாயிண்ட்லயே கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போகுது. அப்ப நமக்கு சேம் டைரக்ஷன், இது ரெண்டு கடையில வந்து அட்ராக்ட் நேச்சர் இருக்க போகுது. ஆனா இந்த கண்டக்டர் பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரம் XY பிளைன்ல நமக்கு வந்து அப்வர்ட் டைரக்ஷன் கரண்ட் இருக்கு. சிடி பிளைன்ல நமக்கு வந்து சிடி கண்டக்டர்ல நமக்கு வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன் கரண்ட் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கண்டக்டருக்கு இடையில வந்து ஒரு ரிப்பல்சிவ் நேச்சர் தான் இருக்க போகுது ஃபோர்ஸ். ஓகேங்களா? அந்த ரிப்பல்சிவ் நேச்சர் ரெப்ரசன்ட் பண்றது தான் நமக்கு நெகட்டிவ் சிம்பிள் போட்டுருக்கேன். இப்போ இது ரெண்டையுமே நம்ம என்ன செய்ய போறோம், ஆட் மட்டும் பண்ணா ஓவரால் ஃபோர்ஸ் கிடைச்ச போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல் கேன்சல் பண்ணிருங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த 2 கேன்சல் பண்ணிருங்க. அடுத்து நமக்கு வேற என்ன கேன்சல் பண்ண முடியாது. ஓகே, எல் கேன்சல் பண்ணிங்க, 2 கேன்சல் பண்ணிருங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் எழுதணும்னா மியூ நாட் ஐ ஸ்மால் ஐ கேபிட்டல் ஐ டிவைடட் பை பை. கரெக்டுங்களா? அண்ட் இங்கே நம்ம எழுதணும்னா மைனஸ் மியூ நாட் ஐ கேபிட்டல் ஐ டிவைடட் பை 3 பை. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நமக்கு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்ம என்ன செஞ்சுக்கலாம், காமன் டேர்ம்ஸ் மட்டும் வெளியில எடுத்துட்டு வந்துடலாம்.
ஸோ காமன் டேர்ம்ஸ் மட்டும் வெளியில் எடுக்கணும். the overall the net force will be equal to mu naught I small I pi mu naught I capital I small I capital I divided by pi. ஓகேனா காமன் வெளியில் எடுத்துடலாம். ஸோ mu naught I capital I divided by pi வெளியில் எடுத்துட்டோம்னா ஸோ ப்ராக்கெட்ல நமக்கு இந்த டேர்ம் இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு 1 இருக்கும். ஸோ 1 minus 1 divided by 3. ஸோ 1 minus 1 divided by 3 அப்படின்றது 3 minus 1 divided by 3 2 divided by 3. சரிங்களா? ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 2 divided by 3. ஓகே, ஸோ எழுதிடலாம். ஸோ 2 divided by 3 mu naught small I capital I divided by pi. இதான் நமக்கு இருக்கக்கூடிய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ எந்த ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸோ 2 divided by 3 pi mu naught Li. Okay, so option C will be the correct option. Option C will be the correct option. சரிங்களா? So next பாருங்க. Next question. A long straight wire of radius A carries a steady current I capital I. Okay, the current is uniformly distributed over its cross sections. The ratio of the magnetic field B and B dash at the radial distance of A divided by 2 and 2A. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லிசன், இது வந்து ஒரு சாலிட் கண்டக்டர் எடுத்துக்கோங்க. இது வந்து நமக்கு சாலிட் கண்டக்டர். இந்த சாலிட் கண்டக்டர் என்ன செஞ்சுக்கோங்க, ஒன்ஸ் கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும், இதை ஃபுல்லாக நமக்கு வந்து எல்லா டேரக்ஷனும் நமக்கு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அதாவது அதோட பல்க்ல இருந்து நமக்கு எல்லா பாயிண்ட்லயுமே நமக்கு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் போது இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வயர். ஓகேங்களா? ஜஸ்ட் எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு சாலிட் சிலிண்டரை நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த சாலிட் சிலிண்டருக்கு நமக்கு ஜெனரலான கேஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ அலாங் உள்ளக்க நமக்கு வந்து இதை ஆக்செப்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா உள்ளக்க நமக்கு வந்து இன்கேஸ் நமக்கு ஆர் அப்படின்னு டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணோம்னா இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ B inside will be equal to mu naught I divided by so 2 pi R போட்டு இந்த ஃபிராக்ஷன் மட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ R divided by R போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ப்ராப்பரா எழுதணும்னா ஸோ mu naught I small r divided by so 2 pi r square எழுதலாம். ஓகேங்களா? உள்ளக்க அதாவது இந்த பாயிண்ட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ல கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். இப்போ அதே மாதிரி இங்க நமக்கு வெளியில ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிட்டு இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கணும்னா ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம எப்படி எழுத போறோம்னா ஸோ B outside will be equal to B outside will be equal to so mu naught I divided by so 2 pi r. ஓகே, சோ இந்த r அப்படின்றது என்னது நமக்கு வெளியில இருக்கக்கூடிய r. ஓகே, r அப்படின்றது நமக்கு வந்து வெளியில இருக்கக்கூடிய r. ஓகே, அதாவது இங்க இருந்து நமக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இங்க இருக்கு இது நமக்கு வந்து r. சரிங்களா? சோ இப்போ நமக்கு உள்ளக்க நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் வெளியில எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குறதுக்கு நமக்கு ஜெனரலான ஃபார்முலா தெரியும். சோ क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. The ratio of the magnetic field lines B. ஓகே, சோ B அப்படின்றது என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா எப்போ ஃபார் இன்ஸ் B அப்படின்றது நீங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து will be A divided by 2 அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்போ நமக்கு இன்கேஸ் நமக்கு இதை A அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தோம்னா எக்ஸாக்டா இந்த பாயிண்ட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன இருக்குன்றத நமக்கு B அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு பதிலா என்ன செஞ்சுக்கோங்க, இந்த R அப்படின்றது ரேடியஸ். அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த உள்ளக்க இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் வெளியில காமனா எடுத்துடலாம். ஸோ B divided by B dash is equal to ஸோ பிராக்கெட் போட்டுங்க. ஸோ mu naught I R. ஓகே, ஸோ mu naught I divided by so 2 pi a square into இந்த r தானே. அப்ப இது r அப்படின்றது is a divided by 2. கரெக்ட்டா? அப்ப a divided by 2 நம்ம நியூமரேட்டர்ல போட்டுருங்க. divided by so b naught. அப்ப and அதுக்கு வேற எதுக்கு ரேஷியோ இருக்குன்னா and 2a respectively. so 2a அப்படின்றது நமக்கு அவுட் சைடு அந்த சிலிண்டருக்கு நமக்கு வெளியில இருக்கிற மாதிரி இந்த பாயிண்ட்ல. சோ இங்க இருந்து இங்க நமக்கு வெளியில பாக்கும்போது let's say நமக்கு வந்து r will be equal to 2a. ஓகே, அந்த 2a டிஸ்டன்ஸ் நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து நமக்கு b அப்படி எடுத்துக்க போறோம். ஓகே, சோ b dash னு எடுத்துக்க போறோம். ரைட்டா? சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் என்ன எழுதுவோம், சோ mu naught I divided by so 2 pi இந்த r இருக்குல இந்த r க்கு பதிலா நமக்கு வந்து 2a நம்ம எழுத போறோம். இவ்வளவுதான் விஷயம். ஒன்ஸ் நமக்கு இத கிளாரிட்டி கிடைச்சிச்சுனா ஆப்வியஸ்லி நமக்கு என்ன செஞ்சு கேன்சல் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா டேர்ம்ஸ் கேன்சல் பண்ணலாம். சோ mu naught கேன்சல் 2 கேன்சல் pi கேன்சல் அண்ட் இங்க நமக்கு வந்து இந்த a-வும் இந்த a-வும் நமக்கு கேன்சல் ஆகும். ஓகேங்களா? சோ தட்ஸ் இட். அதுக்கு இத எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி எழுதணும்னா அகைன் நம்ம என்ன செய்யலாம், 1 divided by 2 இருக்குங்களா, இதெல்லாம் நமக்கு 1 divided by 2 இருக்கு. சோ 1 divided by 2 divided by இங்க நமக்கு வந்து 1 divided by 2 தான் இருக்கு. ஓகே, 2a இருக்கு. இங்க நமக்கு a இருக்கு, a கேன்சல் பண்ணி 1 divided by 2 இருக்கு. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணலாம். சோ பேலன்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும்னா b divided by b dash will be equal to 1 divided by 1. 1 divided by 1. இதான் நமக்கு ஆன்சர். சோ ஆப்ஷன்
1 will be the correct option. Option A is the correct option. சரிங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு சாலிடான சிலிண்டருக்கு உள்ளக நமக்கு எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும், வெளியில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா மட்டும் போதும். ஸோ கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் மட்டும் போதும். ஓகேங்களா? ஸோ அதோட சிலிண்டர் அதோட ரேடியஸ் நீங்கள் ஏன்னு அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளக நமக்கு வந்து A/2. ஓகே, அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து A2A அப்படின்ற பாயிண்ட்ல நமக்கு வந்து செகண்ட் பாயிண்ட் நமக்கு B' பார்க்க போகிறோம். இவ்வளோதான் விஷயம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, a long wire carrying a steady current steady current is bent into circular loop. Okay, it's a circular loop of one turn. A magnetic field at the center of the loop is B. ஓகேவா? ஸோ ஒரு லாங் கரண்ட் கேரிங் கனெக்டர் இருக்கு, இதை வந்து நமக்கு பெண்ட் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், சர்க்குலர் ரூபா மாற்றியாச்சு. சென்டர்ல நமக்கு we are going to have magnetic field B. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ it is then bent into circular loop of n turns. The magnetic field at the center of this coil of n turns will be. Okay, for example, நம்ம இதோட லூப் வந்து நமக்கு வந்து லெட்ஸ் நமக்கு வந்து இத என்ன எடுத்துக்கலாம். ஓகே, இது நமக்கு என்ன செஞ்சுக்கலாம், கேபிட்டல் ஆர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கேபிட்டல் ஆர் அப்படின டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு B அப்படி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்குது. இப்போ இதே வயரை நம்ம என்ன செஞ்சுக்கோம்னா, இதவே நம்ம நம்மளோட ரேடியஸ் சுருக்கிக்கிட்டு நம்ம சின்ன வயரை நம்ம மேக் பண்ண போறோம். சின்ன காயில நமக்கு இந்த மாதிரி நமக்கு மேக் பண்ணும்போது ஸோ இதோட ரேடியஸ் என்ன இருக்க போது, நமக்கு வந்து ஸ்மால் ஆரா இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் நமக்கு B' எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து B, இது நமக்கு வந்து B'. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா, ரெண்டுக்கு நமக்கு ரேஷியோ மட்டும் எடுத்து பார்க்க போறோம். லிசன், ஒரு கரண்ட் கேரிங் சர்க்குலர் காயில நமக்கு வந்து சென்டர் பண்ணி நமக்கு எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, ஸோ த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் will be equal to so μ0I divided by so 2R. இது நமக்கு வந்து ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர்னால, அதாவது சர்க்குலர் லூப்னால நமக்கு அதோட சென்டர் நமக்கு கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ, மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ. ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம பார்க்கும்போது ஸோ ஸ்டில் நமக்கு வந்து n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கு. அதனால இது என்ன பண்ணா, B' will be equal to so μ0I divided by so 2pi வர நமக்கு 2R. ஓகே, ஸ்மாலர் எழுத போறோம், ஏன்னா இதோட ரேடியஸ் நமக்கு ஸ்மாலர் தான். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல we are going to have n number of turns இல்லையா, அப்ப இன்டு நமக்கு வந்து n போட்டுக்க போறோம். இவ்வளவுதான். சரிங்களா? இது இப்படியே இருக்கட்டும். இதுக்கு அடுத்து ஒரு சின்ன ரிலேஷன் மட்டும் சொல்லி தரேன். எப்படின்னு பாருங்க, இந்த கேபிட்டல் ஆருக்கும் ஸ்மால் ஆருக்கும் ரிலேஷன் மட்டும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்ப்போம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங், இப்போ இந்த ஆர் தான் நம்ம என்ன செய்ய போறோம், மல்டிபிள் டைம்ஸ் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி நம்ம ஸ்மாலரா நம்ம மேக் பண்ணிப்போம். மல்டிபிள் காயில்ஸ் நம்ம ஸ்மாலரா மேக் பண்ணிப்போம். அப்ப நான் எழுதுறது உங்களால கன்வின்சிங்கா இருக்கும். இந்த கேபிட்டல் ஆர், அதாவது கேபிட்டல் ஆரோட பெரிமீட்டர் will be equal to n into பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்மாலர் எழுதலாமா? ஓகே, அப்போ ஜஸ்ட் இதை வந்து ரிலேட் பண்ண முடியுதா? ஒண்ணுமே இல்லை, இது எப்படி எழுதிடலாம், இது இன்னமும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதோட பெரிமீட்டர் என்னது, ஓவரால் பெரிமீட்டர் நமக்கு 2πr. சரிங்களா? ஸோ 2πr is equal to n into 2π smaller. இது கரெக்டா இருக்குங்களா? அப்போ ஒரு இப்போ நமக்கு ஜஸ்ட் உங்களுக்கு புரியுறதுக்காக நம்ம ஒரு காயில் மாதிரி ட்ராப் பண்ணிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு வந்து சேம் ரேடியஸ் தான் உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்போ 2π கேன்சல் பண்ணலாம். 2π கேன்சல் பண்ணலாம். நமக்கு r will be equal to so n into r will be equal to nr. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து என்ன எடுத்துக்கலாம்னா, ஸ்மால் r is equal to capital R divided by n. கரெக்ட்டுங்களா? small r is equal to capital R divided by n. இந்த இடத்துல இந்த small r இருக்கு, இதுக்கு பதிலா என்ன எழுத போறோம்னா, we are going to include capital R divided by n. அப்படி divided by n போட்டோம்னா, so B' will be equal to μ0I divided by so 2 into இந்த capital R உள்ள இன்க்ளூட் பண்ணா n வந்து மேல ஆயிரும். so ஆல்ரெடி இங்க n இருக்கு, so into n ஸ்கொயர் நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இது ரெண்டுக்குமே நம்ம ரேஷியோ எடுத்து பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. இப்போ இது ரெண்டுக்குமே நமக்கு வந்து ரேஷியோ எடுத்து பார்க்க போறோம். so B divided by B'. இதுக்கு ரெண்டுக்கும் நம்ம ரேஷியோ எடுத்து பார்த்தோம்னா, so μ0I divided by 2πr. ஓகே, so μ0I divided by 2πr. so பேலன்ஸ் என்ன கிடைக்கும், நமக்கு வந்து n divided by n ஸ்கொயர் மட்டும் தான் கிடைக்க போகுது. கரெக்ட்டா? so ஆப்வியஸா நமக்கு வந்து மேல 1 divided by n ஸ்கொயர் மட்டும் நமக்கு கிடைக்க போகுது. 1 divided by n ஸ்கொயர். so இதுல இருந்து என்ன செஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா, so the magnetic field at the center of this loop of n turns will be equal to, okay, which means நமக்கு இதுல இருந்து என்ன செஞ்சுக்க முடியும், B' will be equal to n square times the b ன்னு எழுதலாம். ஓகே, n square times the b. அப்ப இதுல என்ன மீனிங்னா, இந்த பாயிண்ட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து will be much n square times the magnetic fields of the single coil. ஓகே, இந்த ரேடியஸ்ல நமக்கு கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட n square times தான் அதிகமா இருக்கும். சரிங்களா? சோ அப்ப நமக்கு இதுக்கு ஆன்சர் என்ன இருக்கும், ஆப்ஷன் B will be the higher answer. ரைட்டா? அப்ப அவுட் ஆஃப் திஸ் இது ரெண்டுலயுமே உங்களுக்கு வந்து எந்த பாயிண்ட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து அதிகமா இருக்குன்னு கேட்டாங்கன்னா, சரி என்ன செஞ்சுக்கலாம், B' ல நமக்கு அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே, நம்ம லிட்டரலா பாத்தீங்கன்னா B' has a greater magnetic field than B. இதையும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? so that's it. நெக்ஸ்ட் பாருங்க.
A electron is moving in a circular path under the influence of a transverse magnetic field. Transverse magnetic field of 3.57 into 10 to the power minus 2 Tesla. So if the value of E divided by M is so and so, the frequency of the revolution of the electrons. So உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். First for the electrons moving in the circular path of a radius of okay, so magnetic field கொடுத்துருக்காங்க கரெக்ட்டுங்களா? So the magnetic field is equal to 3.57 into 10 to the power of minus 2 Tesla. ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து E divided by M ஓட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. So E divided by M ஓட வேல்யூ என்னது? நமக்கு 1.76 into 10 to the power of 11 coulomb per kg. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஃப்ரீக்வன்சி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, நமக்கு என்னது ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த ஃப்ரீக்வன்சி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு செகண்டுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எடுக்கும் அப்படின்றது நமக்கு ஃப்ரீக்வன்சி. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டிரான்ஸ்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த டிரான்ஸ்வர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம வந்து அந்த வெலாசிட்டிக்கு பெர்பெண்டிகுலரா நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகிருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நம்மளோட சார்ஜோட வெலாசிட்டி பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதுக்கு பேர் நமக்கு டிரான்ஸ்வர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பாயிண்ட்ல லிசன், இப்போ ஒன்ஸ் நமக்கு இந்த மாதிரி நமக்கு ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம தெரிஞ்சுக்கோங்க. ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நம்ம ஒரு சார்ஜ் நமக்கு பெர்பெண்டிகுலரா நம்ம த்ரோ பண்ணோம்னா, இந்த சார்ஜ் வந்து கண்டிப்பா ஒரு சர்க்குலர் மோஷன் அது கோ த்ரூ பண்ணும். இப்போ நமக்கு போனோம், இது வந்து ஒரு சர்க்குலர் மோஷன் அது கோ த்ரூ பண்ணும். சரிங்களா? ஸோ ஆர் அப்படியே ஒரு சர்க்குலர் மோஷன் அது கோ த்ரூ பண்ணுங்க. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சர்க்குலர் மோஷன் இருக்கு இல்லையா, இது ஒன்ஸ் எப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் மோஷன் கோ த்ரூ பண்ணுதோ அப்போலாம் நம்ம என்ன பார்ப்போம்னா, அது வந்து ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? கரெக்டா? ஸோ அந்த பாயிண்ட் நம்ம என்ன செஞ்சுக்கோம், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து அங்கே ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட ஜெனரல் ஃபார்ம் வந்து mv²/r இஸ் ஈக்குவல் டு இந்த பாயிண்ட்ல நமக்கு இந்த சார்ஜ் மேல ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இந்த சார்ஜ் நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணா இந்த சார்ஜ் மேல ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். என்ன ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு q into v cross b. இதை நம்ம ப்ராப்பரா எழுதணும்னா ஸோ QVB எழுதலாம். ஏன்னா நமக்கு வெலாசிட்டிக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் எல்லாம் வந்து நமக்கு 90 டிகிரி தான் இருக்க போகுது. ஸோ அதனால என்ன செஞ்சுக்கிறோம், அந்த சைன் 90 டிகிரிக்கு பதிலாக நம்ம ஒன்றை கன்சிடர் பண்ணி QVB எழுத போகிறோம். இதில் ஸ்கொயரும் விபி நமக்கு கேன்சல் பண்ணிடலாம். நம்ம வேற எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. நமக்கு என்ன தேவைன்னா வெலாசிட்டி தான் நமக்கு தேவை. ஸோ வெலாசிட்டி வில் பி ஈக்குவல் டு வெலாசிட்டி வில் பி ஈக்குவல் டு ஸோ QB டிவைடட் பை MR. QB divided by QB இந்த R மேல வந்துருமா, QB into R divided by M. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து V ஓட ஃபார்முலா கிடைச்சாச்சு. பட் நமக்கு V ஓட ஃபார்முலா வச்சு நமக்கு எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது. நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சி தான் நமக்கு தேவை. சரிங்களா? ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ஜஸ்ட் இதுல இருந்து என்ன செய்ய போறோம், ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சுத்துறதுக்கு அது எவ்வளவு தூரம் டேக் ஒரு ரெவல்யூஷன் எடுக்கிறதுக்கு அது வந்து 2π ரேடியன்ஸ் 2π r அப்படின்ற டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்ணியிருக்கணும். கரெக்டா 2π டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கணும். அப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்றது இந்த டி நம்ம இங்க இந்த செகண்ட் கொண்டு போங்க. அப்போ டைம் பீரியட் will be equal to distance divided by speed. ஓகே, ஸோ நமக்கு இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2π r divided by speed. இந்த ஸ்பீட் அப்படின்னு சொல்லி இடத்துல நம்ம என்ன செய்ய போறோம், இந்த ஸ்பீட் உள்ள இன்க்ளூட் பண்ண போறோம். ஸோ QBr divided by m. QBr divided by m. QBr divided by m. இந்த பாயிண்ட்ல நம்ம சிமிலர் டர்ம்ஸ் எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்க. இந்த r கேன்சல் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் டர்ம்ஸ் மட்டும் எழுதணும்னா இந்த m நம்ம மேல கொண்டு போயிடலாமா? அப்போ நமக்கு இதுல இருந்து ஸோ 2π m divided by QB எழுதலாமா? ஓகே, இது என்னது நமக்கு வந்து டைம் பீரியட். இது நமக்கு வந்து டைம் பீரியட். அப்போ ஒரு அந்த சார்ஜ் வந்து ஒரு சுத்துறது இந்த பாயிண்ட்ல இருந்து மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அது எவ்வளவு நேரம் எடுத்துக்கும், 2π m divided by QB அப்படின்ற அளவுக்கு டைம் எடுத்துக்கிறோம். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, டைம் பீரியட் ஒன்ஸ் நமக்கு டைம் பீரியட் கிளாரிட்டி தெரிஞ்சுச்சு நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா the frequency is nothing but inverse of time period. நான் தெரியுமே. அப்போ frequency is equal to okay, so the frequency is equal to inverse of time period. So நமக்கு வந்து the frequency is equal to okay, so frequency is equal to QB divided by 2π m. கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த Q அப்படின்றது என்னது, இட்ஸ் a எலக்ட்ரான். கரெக்டா சார்ஜ் நமக்கு. அப்போ இதுல என்ன செஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா, அப்போ இதெல்லாம் என்ன செஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, the frequency is equal to okay, so E divided by M into B divided by 2π. கரெக்ட்டுங்களா? இந்த E divided by M இருக்கு இல்லையா, இந்த E divided by M க்கு நம்ம என்ன செஞ்சுக்க முடியும்னா, நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஏன்னா அவங்க क्वेश्चनே கொடுத்திருக்காங்க E divided by 1 க்கு நமக்கு வேல்யூ கொடுத்திருக்காங்க. so 1.76 into 10 to the power of 11. 1.76. அப்ப frequency is equal to 1.76 is 1.76 into 10 to the power of 1.76 into 10 to the power of 11.
ஓகேங்களா ஸோ இன்டூ ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் சரியா ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.57 into 10 to the power of minus 2 3.57 into 3.57 into 10 to the power of minus 2 so divided by 2 pi so 2 into 3.14 சரிங்களா ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும் போது ஸோ அந்த ஆன்சர் எவ்வளோக்கு கிடைக்கும் போது லிட்டரில் வந்து 1 GHz வரைக்கும் கிடைக்கும் ஓகே ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி தி கரெக்டான ஆப்ஷன் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சப்ஸ்டியூஷன் ஃபுல்லாமே நீங்கள் வந்து போட்டு பாருங்க அந்த டெரிவேஷன் அந்த இதுக்கப்புறம் நீங்கள் வேல்யூ வந்து நீங்கள் கேன்சல் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து 1 GHz கிடைக்கும் 1 GHz கிடைக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சது நீங்கள் ஃபார்மாவை உங்களுக்கு எந்த ஒரு ஃபார்மாவும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிற மாதிரி இங்கே எதுவுமே இல்லை கரெக்டுங்களா ஸோ டேரக்டாக நீங்கள் செஞ்சுக்கோங்க ஒரு சென்ட்ரிபிள் ஃபோர்ஸுக்கும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸுக்கும் ரிலேட் பண்ணி வேஸ்ட் எடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு ஆன்சர் எடுத்துடுங்க ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் எலக்ட்ரான் ஆஃப் ஓகே the magnetic susceptibility of a negative அப்போ நமக்கு magnetic susceptibility நமக்கு நெகட்டிவா வரும்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆப்வியஸா நல்லா பாருங்க ஸோ ஆக்சுவலாக சசப்டிபிலிட்டி அப்படின்றது நம்ம கொடுத்துருக்க ஃபீல்டுக்கு அது எவ்வளோ தூரம் மேக்னடைஸ் ஆயிருக்கு கரெக்டா அதுக்கு நம்ம கொடுத்துருக்க ஃபீல்டுக்கு அது எவ்வளோ தூரம் மேக்னடைஸ் ஆயிருக்கு அப்படின்றத மீனிங் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த டயமேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்கு ஸோ அது மட்டும் தான் நம்ம கொடுக்குற ஃபீல்டுக்கு அது ஆப்போசிட் டைரக்ஷன் மேக்னடைஸ் ஆயிரும் விச் மீன்ஸ் நம்ம வந்து ஒரு மேக்னெட் வச்சிருந்தோம்னா இது மீன்ஸ் மேக்னெட் வச்சிருந்தோம்னா இது வந்து நம்ம ஒரு மெட்டீரியல் இன்கேஸ் இந்த பாயிண்ட்ல நமக்கு இந்த டைரக்ஷன் வந்து டைபோல்ஸ் நமக்கு அலைன் ஆச்சுன்னா நமக்கு இது அட்ராக்ட் ஆகும் இது வந்து அட்ராக்ட் ஆகும் சரிங்களா இன்கேஸ் ஆனால் இது வந்து நமக்கு பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கும் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கும் நமக்கு இந்த மாதிரி ஒரு டைபோல்ஸ் வந்து அலைன்மெண்ட் ஆகும் ஆனால் அந்த டயமேக்னெட்டிக் மெட்டீரியல் இல்லையா ஸோ அதுக்கு நமக்கு எப்படி அந்த டைபோல்ஸ் வந்து கிரியேட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் கிரியேட் ஆகும் டயமேக்னெட்டிக் மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு நமக்கு ஒன்ஸ் நமக்கு அந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வைக்கும் போது அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து நமக்கு டைபோல்ஸ் நமக்கு அலைன் ஆக ஆரம்பிக்கும் ஸோ டைபோல்ஸ் அலைன் ஆகும் வந்து நமக்கு இது நார்த் போல் இது நமக்கு சவுத் போல் அப்போ கண்டிப்பாக இது நமக்கு ரிப்பல்சி நேச்சராக இருக்க போகுது அப்போ இந்த ரிப்பல்ஸ் நேச்சர் என்ன செய்ய முடியும் நம்ம கொடுத்துருக்க ஃபீல்டுக்கு நம்மளோட மெட்டீரியல் வந்து மேக்னடைஸ் ஆயிருக்குன்னா ஆமாம் மேக்னடைஸ் ஆயிருக்கு ஆனால் அது ஆப்போசிட் டைரக்ஷன் நமக்கு மேக்னடைஸ் ஆயிருக்குனால நமக்கு நம்மளோட மெட்டீரியல் வந்து நம்ம ரிப்போர்ட் ஆகும் சரிங்களா ஸோ அப்போ சசப்டிபிலிட்டி வில் பி ஈக்குவல் டு ஹைட்டோட பை ஹைட்ஸ் அப்போ இந்த பாயிண்ட் என்ன செய்வோம் நமக்கு மைனஸ் போட்டுக்கிறோம் ஓகேங்களா அப்போ அது மெட்டீரியல் மீனிங் நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நமக்கு வந்து மேக்னடைஸ் ஆயிருக்கும் இதனால நமக்கு வந்து சசப்டிபிலிட்டி என்ன கிடைக்கும் நமக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூல கிடைக்கும் அப்போ எந்த மெட்டீரியலுக்கு நமக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும் ஆப்வியஸாக வந்து டயமேக்னெட்டிக் மெட்டீரியல் நமக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும் ஆப்ஷன் சி வில் த கரெக்டான ஆப்ஷன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க A bar magnet is hung by a thin cotton thread in a uniform horizontal magnetic field and is in equilibrium state ஓகேங்களா so the energy required to rotate it by 60 degree is in work done okay so right so now the torque required to keep the magnet in its new position ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நமக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு பார் மேட்டர் நமக்கு ஹேங் பண்ணியிருக்காங்க ஓகே ஒரு பார் மேட்டர் வந்து நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க ஹேங் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் ஹேங் பண்ணியிருக்காங்களா அப்போ இந்த பாயிண்ட் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு 60 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம் 60 டிகிரி நம்ம வந்து ரொட்டேட் பண்ணும்போது 60 டிகிரி நமக்கு ரொட்டேட் பண்ண போகிறோம் ஸோ 60 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு நம்ம செய்ய போகிற வேலையோட வேல்யூ வந்து நமக்கு ஒர்க் டன் W சரிங்களா ஸோ ஆக்சுவலாக அவங்க அது கேட்கல அவங்க என்ன கேட்டுக்காங்கன்னா த டார்க் ரெக்வயர்ட் டு த மேக்னெட்டிக் இன்பில்ஸ் நியூ பொசிஷன் இப்போ இந்த ஜேர்னில நமக்கு வந்து டார்க் நமக்கு எவ்வளவு எடுக்கணும் ஸோ டார்க்கோட ஜெனரலான ஃபார்முலா ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம் ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு mb sin θ தான் நமக்கு டார்க்கோட ஜெனரலான ஃபார்முலா சரி இது எப்படி இருக்கட்டும் இப்போ நமக்கு ஒர்க் டன் பார்த்துட்டு நமக்கு டார்க் வரும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க் டன் நம்ம டார்க்கு நம்ம ரிலேட் பண்ணணும் சரிங்களா ஸோ அப்போ நமக்கு ஒர்க் டன் பார்க்கும்போது ஸோ ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு mb cos θ1 மைனஸ் cos θ2 சரிங்களா ஸோ இந்த MB அப்படின்றது நம்ம அப்படி டேரக்டாக வச்சிடலாம் ஸோ MB காஸ் இனிஷியல் பொசிஷன் வந்து அது ஈக்குலிபிரியம் பொசிஷன் தானே இருக்கு அப்போ இதை 0 டிகிரி எடுத்துக்கலாம் 0 டிகிரில தான் 60 டிகிரி மாறி இருக்கு அப்போ இனிஷியல் பொசிஷன் வந்து நமக்கு வந்து காஸ் 0 டிகிரி மைனஸ் காஸ் 60 டிகிரின்னு எழுதிக்கோங்க சரிங்களா இந்த காஸ் 0 டிகிரி அப்படின்றது நமக்கு வந்து 1 கரெக்டுங்களா அப்போ இஸ் நதிங் பட் MB 1 மைனஸ் காஸ் 60 டிகிரியும் சைன் 30 டிகிரி நமக்கு வந்து 1 சைன் 30 டிகிரி அப்படின்றது 1/2 கரெக்டா ஸோ 1/2 அப்போ 1 minus 1/2 is nothing but 1 again நமக்கு 1/2 அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா the work done will be equal to mb divided by 2 எடுத்துக்கலாமா சரி ஓகே இப்போ இதுல இருந்து இந்த mb இருக்கு இல்லையா இந்த mb க்கு பதிலா என்ன செஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா we can write as 2 into work done எழுதலாமா 2 into work done எழுதலாம் கரெக்ட்டுங்களா அப்போ இங்க பாருங்க லிசன் நமக்கு ஆல்ரெடி நமக்கு டார்க்கோட ஜெனரலான ஃபார்முலா தெரியும் இந்த mb க்கு பதிலா நம்ம என்ன எழுத போறோம்னா ஸோ 2 ஒர்க் டன் நமக்கு 2 into w எழுத போறோம் ஓகே இது எதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி அப்ப டார்க் will be equal to so 2 into work done into sin 60 ஆக்சுவலா அந்த sin 60 ஓட வேல்யூ என்னது sin 60 ஓட வேல்யூ வந்து √3 / 2 கரெக்ட்டுங்களா √3 / 2 அப்போ sin 60 டிகிரி
கரெக்டாக sin 60 வேல்யூ √3 divided by 2. ஸோ 2 into w into √3 divided by 2. 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து √3 into w. கரெக்டாங்களா? இதான் நமக்கு வந்து டார்க். அப்போ நம்ம ஒர்க் டன் நம்ம டார்க் ரிலேட் பண்ற மாதிரி ரிலேஷன் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம், டார்க் will be is equal to √3 into w. So option B will be the correct option. சரிங்களா? புரிஞ்சுங்களா? So next question பாருங்க. Okay, an arrangement of a 3 parallel straight wires placed perpendicular to the plane of paper carrying same current I along the same directions as shown in the figure. The magnitude of the force per unit length, force per unit length on the middle wire B. சரிங்களா? சரி சார், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இது உங்களோட பிளைன். இந்த பிளைன்ல உங்களுக்கு இந்த டைரக்ஷன் வந்து உங்களுக்கு கண்டக்டர் இருக்கு, இந்த டைரக்ஷன் கண்டக்டர் இருக்கு, இந்த டைரக்ஷன் கண்டக்டர் இருக்கு. மீன்ஸ் அந்த பிளைனுக்குள்ள இருக்கிற மாதிரி நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கண்டக்டர் வந்து நமக்கு ஊண்டி வச்சிருக்காங்க. ஸோ இதுல தான் உங்களுக்கு வந்து கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்க போகுது. ஓகே, பில சில ஏ நமக்கு வந்து கரண்ட் வந்து நமக்கு பாஸ் ஆகிட்டு இருக்க போகுது. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோம்னா, இந்த பி கண்டக்டர்ல பி பாயிண்ட்ல இருக்கக்கூடிய கண்டக்டர்ல நமக்கு என்ன ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து ஓவராலா நமக்கு வந்து அந்த அந்த பி கண்டக்டர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அப்படின்றது. ஏன்னா இங்க பார்த்தா சிலேயே உங்களுக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, ஏலேயே கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போகுது. ஸோ டியூ டு திஸ் 2 கண்டக்டர்ஸ் நமக்கு வந்து இந்த பி கண்டக்டர்ல என்னவா ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சார் இந்த பாயிண்ட் பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க என்ன செய்யுங்க, ஒரு வெக்டரை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபோர்ஸ் வந்து ஒரு வெக்டரை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிசி அப்படின்ற டேர்ம் எடுத்துக்கோங்க. இதுல நமக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் நமக்கு இதுல நமக்கு வந்து பை யூசிங் 2 parallel connectors நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நமக்கு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி நம்ம பார்க்க முடியும். சரி சார், இதை வந்து உங்களுக்கு மெயின் கன்ஃபியூஷன் எங்க இருக்குன்னா, இந்த கண்டக்டர் இப்போ வயர் வந்து உங்களுக்கு இந்த டைரக்ஷன் இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்களா இந்த டைரக்ஷன் வந்து ஊண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு போச்சுங்களா. ஸோ லிட்டரல் நீங்க வந்து மேல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேரல் பிளேட் வந்து பேரல் கண்டக்டர் வந்து இந்த மாதிரி பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அப்படின்னு இல்லை, ஜஸ்ட் நீங்க வந்து அதை பொசிஷனை மட்டும் மாற்றி வச்சிருக்காங்க, அதனால குழப்பிக்க வேண்டாம். அப்போ பி அண்ட் ஏ சரிங்களா, இது ரெண்டுக்கு இடையில கூட ஃபோர்ஸ் வந்து பாருங்க. லிட்டரலா பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சேமா தான் இருக்க போகுது. ஓகே, எல்லாமே உங்களுக்கு சேமா இருக்கனால உங்களுக்கு வந்து சேம் ஃபோர்ஸ் தான் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செஞ்சுக்கோம்னா, force of BC, force between BC will be equal to, so இந்த ரெண்டு கண்டக்டருக்கு நமக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா, சோ சேம் விஷயம் தான். சோ I அப்படின்றது கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போது, அதனால சோ mu naught I ஸ்கொயர். ஏன் I ஸ்கொயர்? ஏன்னா கரண்ட் ஃப்ளோயிங் in B connector and C connector ரெண்டுமே நமக்கு வந்து சேம் கரண்ட் தான் I, அதனால I ஸ்கொயர் டிவைடட் பை சோ 2 pi டிஸ்டன்ஸ், இவங்க ரெண்டுக்கு இடையில டிஸ்டன்ஸ் நமக்கு வந்து d. கரெக்ட்டா? அதனால வந்து d போட்டுக்கோங்க. கரெக்ட்டா? so mu naught I ஸ்கொயர் டிவைடட் பை 2 pi d. ஸோ இப்போ இதே தான் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரெண்டு கேஸுமே நமக்கு சேம் தான். இதே மாதிரி நமக்கு வந்து பிடிஏக்கும் நமக்கு சேம் ஃபோர்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் பிஏ சரிங்களா. ஸோ லிட்டர் நமக்கு வந்து ரெண்டுமே சேமா இருக்கனால ஓவரால் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, சின்ஸ் இவங்க ரெண்டுத்துக்கு இடையில கூடிய ஆங்கிள் நமக்கு 90 டிகிரி இருக்கனால, ஓகே, ஸோ 90 டிகிரி இருக்கனால the net force will be equal to square root of, okay, so BC square plus BA square. கரெக்டா? ஸோ இதுக்கப்புறம் என்ன வரும்னா 2 FBA into cos θ வரும். இந்த cos 90 டிகிரி அப்படின்றது நமக்கு 1 மாறிடுமா, 1 0 மாறிடுமா, cos 90 டிகிரி நமக்கு 0 மாறி, அதான் அந்த டேர்ம் நம்ம விட்டுற போறோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்க ரெண்டுமே நமக்கு சேம் தான். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into force of BC. கரெக்ட்டுங்களா? அப்போ BC நமக்கு ஃபோர்ஸ் என்ன இருக்க போகுது, mu naught I ஸ்கொயர் டிவைடட் பை 2 pi d. அப்போ இங்க இருந்து என்ன செய்ய போறோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into so mu naught I ஸ்கொயர் divided by 2 pi d. Okay, so 2 pi d. Okay, பார்க்கிறதுக்கு முன்னாடி b ஸ்கொயர் எழுதிக்கோங்க. இப்போ இந்த ஸ்கொயர் நம்ம வெளியில எடுத்து வந்துறோம். அப்ப √2 into FBC. அப்ப இந்த டேர்ம்க்கு நீங்க வந்து √2 மட்டும் போட்டா போதும். சோ ஓவராலா வந்து the net force will be equal to √2 into mu naught I ஸ்கொயர் divided by 2 pi d. கரெக்ட்டுங்களா? சோ இதான் விஷயம், இத நமக்கு வந்து கிடைக்கிற கரெக்டான ஆன்சர். சோ √2 mu naught I ஸ்கொயர் divided by 2 pi. சோ ஆக்சுவலா இந்த 2 இருக்குல, இந்த 2 வந்து நமக்கு என்ன செஞ்சுக்கலாம்னா √2 into √2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சோ √2 கேன்சல் பண்ணா ஆன்சர் வந்து நமக்கு வந்து mu naught I ஸ்கொயர் divided by √2 pi d ன்னு எழுதிக்கலாம். சோ mu naught I ஸ்கொயர் √2 pi d. சோ ஆப்ஷன் C will be the correct option. ஓகேங்களா? சோ தட்ஸ் இட். சோ இதான் உங்களுக்கு பெருசா குழப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும், இத வந்து ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Yeah, 250 turns a rectangular coil of a length 250. இது நமக்கு rectangular coil. Okay, so the number of turns பாத்தீங்கன்னா நமக்கு வந்து number of turns is equal to so 250 turns. Okay, 250 turns of a rectangular coil. Okay, so of a length 2.1 centimeters. So 2.1 centimeter
அண்ட் வித் பொறுத்தளவுக்கு 1.25 சென்டிமீட்டர்ஸ் 1.25 சென்டிமீட்டர் கரெக்டுங்களா கேரிஸ் a current of 85 மைக்ரோ ஆம்பியர் ஸோ கரண்ட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு எவ்வளவு 85 மைக்ரோ ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போது அண்ட் சப்ஜெக்ட் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் 0.85 டெஸ்லா ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 0.85 டெஸ்லா ரைட் ஸோ ஒர்க் டன் ஃபார் ரொட்டேட்டிங் a coil of 180 degree okay ஸோ ஒர்க் டன் பை 180 degrees against the torque சரிங்களா ஸோ நமக்கு என்ன தெரியும் ஒர்க் டன் நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஸோ ஒர்க் டன் வந்து நமக்கு 180 டிகிரி நம்ம வந்து ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ஓவரால் ஒர்க் டன் நமக்கு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ லிசன் நமக்கு இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் என்னது சேம் ஃபார்முலா ஒர்க் டனோட ஃபார்முலா ஸோ எம்பி காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா 2 இதர் நீங்கள் ஒர்க் டன் கேட்டாலும் பரவாயில்ல இல்லை பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்டாலும் பரவாயில்ல இதே ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ என்ன செய்யணும்னா நமக்கு எல்லாமே நமக்கு தெரிஞ்சு ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்துருக்காங்களா மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்துருக்காங்க தீட்டா நமக்கு வந்து இனிஷியல் பொசிஷன் வந்து 0 டிகிரி ஃபைனல் பொசிஷன் வந்து நமக்கு 180 டிகிரி ஆனால் அந்த எம்மா வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸாக சொல்லலாம் by given the data so by given data so m வந்து எப்படி எழுதலாம் பாருங்க so m can be written as i into n ஜெனரலா ஃபார்முலா இருக்கும் m is equal to i into n அதாவது ஒரு சர்க்குலர் லூப் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன் இது நமக்கு வந்து ஒரு ஏதோ ரேண்டமான ஒரு லூப் இருக்கு இது நமக்கு வந்து i அப்படின்ற ஒரு கரண்ட் நமக்கு தெரிஞ்சுச்சுனா இது நமக்கு அதோட ஏரியா நமக்கு தெரிஞ்சுச்சுனா ஆப்வியஸ்லி வந்து இந்த ஹோல் சர்க்குலர் லூப்பையும் கரண்ட் கேரிங் லூப்பையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ஒரு மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் நம்ம பேச முடியும் வித் m அப்படின்னு சொல்லிட்டு மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் பேச முடியும் so அந்த m அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா so m is equal to கரண்ட் இங்க எவ்வளவு ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க நமக்கு 85 micro ampere தான so 85 into 10 to the power of minus 6 micro 10 to the power of minus 6 into ampere so ampere பொறுத்தளவுக்கு ஏரியா பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து listen இங்க 2.15 1.25 இல்லையா so இத ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம்னா இத நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம் so மல்டிப்ளை பண்ணோம்னா so 2.1 into 1.25 okay சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும் so அத என்ன செஞ்சுக்க போறோம்னா சென்டிமீட்டர் ஸ்கொயரை நம்ம மீட்டர் ஸ்கொயரை கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம இது எப்படி எழுதணும் பாத்தீங்கன்னா 10 to the power of minus 2 meter the whole square எழுதிக்கோங்க சோ இத ப்ராப்பரா எழுதணும்னா 10 to the power of minus 4 meter square எழுதணும் ஓகேனா சோ ஒரு சென்டிமீட்டர் நீங்க மீட்டர் ஸ்கொயர் கன்வெர்ட் பண்ணி எழுதணும்னா இதுதான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்ப இந்த பாயிண்ட் என்ன செஞ்சுக்கணும் into 10 to the power of minus 4 போட்டுக்கோங்க ஓகே சோ ஏனா சென்டிமீட்டர் ஸ்கொயர் நமக்கு மீட்டர் ஸ்கொயர் நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு இது நமக்கு விஷயம் சரிங்களா சோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எடுத்தோம்னா நமக்கு வந்து மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் வந்து கிடைச்சற போகுது சோ இப்போ இது நமக்கு இப்போ m கிடைச்சிருக்கு b கிடைச்சிருக்கு இனிஷியல் பொசிஷன் ஃபைனல் பொசிஷன் எல்லாமே கிடைச்சிருக்கு சோ வேல்யூஸ் மட்டும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா மட்டும் போதும் சோ work done is equal to so mb cos theta 1 minus theta 2 cos theta 1 minus cos theta 2 சரிங்களா இப்போ நமக்கு m க்கு பதிலா m பொறுத்தளவுக்கு நமக்கு என்ன செஞ்சிருக்கா 85 to 2.1 1.25 கரெக்ட்டுங்களா சோ 85 1.25 into 2.1 கரெக்ட்டுங்களா சோ எல்லாத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டு 10 to the power of minus 6 10 to the power of minus 4 10 to the power of minus 10 okay so into 10 to the power of minus 10 into 10 to the power of minus 10 so into இப்போ நமக்கு வந்து m நம்ம எழுதியாச்சு m தான் நம்ம இது ஃபுல்லா நமக்கு m தான் சரிங்களா அப்போ நமக்கு b எழுதணும் so b க்கு நமக்கு ஜெனரல் வேல்யூ கொடுத்திருக்காங்க so b ஓட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு 0.85 டெஸ்லா கரெக்ட்டுங்களா so 0.85 டெஸ்லா நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து 0.85 டெஸ்லா so 0.85 into so நமக்கு cos இனிஷியல் பொசிஷன் வந்து நமக்கு 0 டிகிரி ஓகே cos 0 டிகிரி அப்ப நமக்கு இனிஷியல் பொசிஷன் வந்து நமக்கு 0 டிகிரில இருந்து நமக்கு 180 டிகிரிக்கு நமக்கு வந்து அத வந்து மூவ் பண்றாங்க அப்ப cos 0 டிகிரி நமக்கு வந்து 1 cos அப்படியே எழுதிரலாம் so cos 0 டிகிரி minus cos 180 டிகிரி ஓகேங்களா so actually the cos 0 டிகிரி அப்படிங்கிறது நமக்கு வந்து 1 cos 180 டிகிரி அப்படிங்கிறது நமக்கு வந்து -1 கிடைக்கும் so நம்ம என்ன செஞ்சோம் இத வந்து இங்க நமக்கு இதுக்கு நமக்கு வந்து 1 கிடைக்கும் இங்க நமக்கு வந்து -1 கிடைக்க போகுது so ரெண்டுமே ஆட் பண்ணும்போது நமக்கு 1 + 1 is nothing but 2 கரெக்ட்டா சோ இதோட வேல்யூ என்ன உங்களுக்கு என்ன வர போகுது 2 ஆ கிடைக்க போகுது சோ ஜஸ்ட் இது கூட நீங்க 2 மட்டும் மல்டிப்ளை பண்ணா மட்டும் போதும் சோ எல்லாத்தையுமே நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா will be literally ஓகே சோ உங்களுக்கு ஆன்சர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9.1 மைக்ரோ ஜூல் கிடைக்கும் ஓகே சோ அதுக்கு அப்புறம் அந்த சப்ஸ்டிட்யூஷன் மட்டும் நீங்க போட்டு பாருங்க ஓகே அதுக்கு அப்புறம் வந்து இத அந்த மல்டிப்ளை பண்ணி மட்டும் நீங்க போட்டு பாருங்க உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் கிடைக்கும் சரிங்களா so நான் இப்போ ஜஸ்ட் நீங்க அத மட்டும் வெரிஃபை பண்ணி பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா a metallic rod of mass per unit length of 0.5 kg per meter is lying horizontally on a smooth inclined plane with which makes an angle 30 degree ஓகேங்களா சோ நமக்கு வந்து inclined plane இருக்கலாம் இது நமக்கு வந்து inclined plane இது நமக்கு வந்து 30 டிகிரி இருக்கலாம் இது நமக்கு வந்து 30 டிகிரி அப்போ இதுல நமக்கு ஜஸ்ட் சென்ஸ்ல இது நமக்கு இத நமக்கு வந்து கண்டக்டர் with the horizontal the rod is not allowed to slide down by flowing a current through the when magnetic field of induced of induction of 0.25 Tesla சரிங்களா சோ இப்போ என்ன செய்றாங்கன்னா இந்த பாயிண்ட்ல என்ன செய்வாங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இங்க கொடுக்குறாங்க ஓகே
ஸோ சுற்றி நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இங்கே இருக்குது. அண்ட் இந்த கண்டக்டர் இருக்கு இல்லையா, இந்த கண்டக்டர் என்ன வந்து இதான் நம்மளோட கண்டக்டர். இந்த கண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு ராடோ இல்லை வயரோ நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இதை வந்து என்ன செய்யணும், நம்ம கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போது ஸோ அந்த கரண்ட் இந்த கண்டக்டர் நம்ம இப்படி பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆப்வியஸாக வந்து இந்த கண்டக்டர்ல மேலே நமக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா பை யூசிங் லெஃப்ட் ஹேண்ட் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் நம்ம வந்து கண்டிப்பாக அந்த டேரக்ஷன் நம்ம பார்க்க முடியும். ஸோ லிட்டரா வந்து நமக்கு எந்த டேரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்க போதுனா இந்த டேரக்ஷன் வந்து ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து இந்த டேரக்ஷன் ஆக்ட் ஆகிட்டு போது. ஏன்னா இந்த கண்டக்டர்ல கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போது மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்க போது. ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்க போது. ஸோ இது நமக்கு வந்து இந்த டேரக்ஷன் எடுத்துக்கலாம். இந்த டேரக்ஷன் நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு இருக்க போது. மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்கு, அப்போ கரண்ட் ஃப்ளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்கு, இந்த கண்டக்டர்ல கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போது. ஆப்வியஸாக நமக்கு வந்து இந்த கண்டக்டர் மேலே ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த கண்டக்டர் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். சரிங்களா? ஸோ ஓகே, ஸோ இது வரைக்கும் ஓகே. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா the vertical directions, magnetic field is acting vertical direction. Okay, so vertical direction magnetic field act ஆகிருக்கு. the current flowing in the rod is kept be. so அப்ப நமக்கு இதுல நமக்கு எவ்வளவு current flow ஆகிட்டு இருக்கு அப்படி தெரிஞ்சுக்கணும். சோ நல்லா பாருங்க, இப்போ இது வந்து உங்களுக்கு சரிஞ்சு வராம இருக்கு, கீழே உருண்டு வராம இருக்கு. கரெக்ட்டா? அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து என்ன செய்யுது, இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து மேல தாங்கி நின்னுக்கிட்டு இருக்கு. ஸோ லெட்டரா வந்து கீழே வந்து கிராவிட்டி கீழே இழுக்குமா, எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து கிராவிட்டி வந்து கீழே இழுக்கும். ஓகேவா? ஸோ எப்படி இருக்கும், எம்ஜி அப்படின்ற அளவுக்கு கீழே கிராவிட்டி இழுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ இது நமக்கு ஆங்கிள் தீட்டா இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக என்ன செஞ்சுக்கலாம், இதுவும் நமக்கு வந்து ஆங்கிள் நமக்கு தீட்டா தான், இதுவும் நமக்கு வந்து ஆங்கிள் நமக்கு தீட்டா தான். கரெக்டா? அப்போ நமக்கு என்ன செஞ்சுக்கலாம், இதை நமக்கு இதுக்கு நம்ம நார்மல் வரைஞ்சோம்னா ஸோ இதுவும் நமக்கு வந்து ஆங்கிள் நமக்கு தீட்டாவாக தான் இருக்க போகுது. அப்போ இந்த சைடு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா எம்ஜி காஸ்ட் எழுதிக்கலாம். இதுக்கு நமக்கு என்னது எம்ஜி சைன் எழுத போகிறோம். இது நமக்கு மெக்கானிக்ஸ்ல படிச்சிருப்போம். இப்போ இந்த எம்ஜி சைன் தான் நமக்கு இந்த காம்பனன்ட் தான் நமக்கு வந்து இந்த கீழே பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதை பேலன்ஸ் பண்றதுக்கு ஆப்போசிட் ஆக்சன் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இதுதான் நமக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய வேல்யூ. ஓகே, இது நமக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்க வேல்யூ. இதை வந்து ரெண்டா ரிசால்வ் பண்றோம். இதை வந்து நம்ம ரெண்டா ரிசால்வ் பண்றோம். அலாங் ஹரிசாண்டல் அண்ட் பெர்பெண்டிகுலர் நமக்கு அலாங் நமக்கு இந்த டைரக்ஷனையும் அதுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் நமக்கு ரிசால்வ் பண்ண போறோம். ஸோ நமக்கு எந்த டைரக்ஷன் நமக்கு தீரா தெரிஞ்சிருக்கோ அந்த டைரக்ஷன் வந்து நமக்கு வந்து காஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ லிட்டரலா வந்து ஃபோர்ஸை பொறுத்தளவுக்கு இன்கேஸ் ஒரு கண்டக்டர்ல கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல நமக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ IL, ஓகே, ஸோ ILB sin theta யூஸ் பண்ணுவோமா, ILB sin theta யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கேஸ்ல கரண்ட் கேரிங் கண்டக்டருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இடையில கூடிய ஆங்கிள் நமக்கு வந்து 90 டிகிரி. அதனால வந்து என்ன செஞ்சுக்க போறோம், அந்த sin theta நமக்கு ஒன்னா மாற போகுது. ஸோ லிட்டரலா பாத்தீங்கன்னா ILB தான் நமக்கு லிட்டரலா அதோட ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃபோர்ஸோட காஸ் காம்பனன்ட் மட்டும் மேல ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் போது F will be equal to so ILB cos theta. ஓகேங்களா? ஸோ இதான் விஷயம். அப்போ ஓவரால் ஜேர்னில வந்து இப்போ ஓவரால் கொஸ்டின் என்ன கேட்டுக்காங்கன்னா இது வந்து விழுகாம இருக்கு. அப்போ விழுகாம இருக்கும்போது கண்டிப்பா இந்த ILB காஸ்டாவும் MG sin thetaவும் உங்களுக்கு வந்து பேலன்ஸ்டா இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து அதான் செய்யும், அது உருண்டு விழுகாம இருக்கும். அப்போ இதை மட்டும் பாருங்க. அப்போ MG sin theta is equal to ILB cos theta. கரெக்ட்டுங்களா? ஸோ இதுல நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஆர்கனைஸ் பண்ணி எழுதணும்னா tan theta is equal to ILB divided by MG. tan theta அப்படின்றது 30 டிகிரி. tan 30 டிகிரி அப்படின்றது 1 divided by root 2. அப்போ 1 divided by root 3ங்க. 1 divided by root 3 is equal to so I into so L வந்து அந்த லென்த் ஆஃப் தி கண்டக்டர் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ லென்த் ஆஃப் தி கண்டக்டர் பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து மெட்டீரியல் ராட் ஆஃப் யூனிட் லென்த், ஆக்சுவலாக யூனிட் லென்த்ல அப்போ நமக்கு வந்து L வந்து நமக்கு 1 மீட்டர். அப்போ அதை விட்டுலாம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து 0.25 டெஸ்லா கொடுத்துருக்காங்க. ஸோ 0.25 ஸோ டிவைடட் பை ஸோ மாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து 0.5. ஓகே, ஸோ 0.5 இன்டூ ஜியோட வேல்யூ வந்து என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் 9.8 அப்படியே எடுத்துக்கோங்க. 9.8 எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஐயோட வேல்யூ உங்களால் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டுங்களா? ஐயோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க முடியும். இதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிட்டரலாக ஒரு 11 பாயிண்ட் கிட்ட உங்களுக்கு ஆன்சர் வரும். வில் பி கெட்டிங் அரௌண்ட் நமக்கு 11 பாயிண்ட் கிட்ட நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் நீங்கள் இந்த கால்குலேஷன் பண்ணி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11 பாயிண்ட் கிட்ட நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் மறுபடியும் ப்ளே பேக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் a moving coil galvanometer is 5 division per meter. Okay, 5 division per milliampere. 5 division per milliampere. And voltage sensitivity அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு நமக்கு வந்து 20 divisions per voltage. So the resistance of the galvanometer. So resistance of the galvanometer பொறுத்தவரைக்கும் listen, the resistance of the galvanometer எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா resistance is galvanometer is nothing but see listen. Actually இந்த இது இருக்கு இல்லையா, கரண்ட் சென்சிட்டிவிட்டி இல்லையா, கரண்ட் சென்சிட்டிவிட்டியோட ஆக்சுவலான என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன்
per unit ampere. ஒரு யூனிட் ஆம்பியருக்கு நமக்கு ஒரு யூனிட் கரண்ட்டுக்கு நமக்கு எவ்வளவு அது டிஃப்ளெக்ஷன் எடுத்துருக்கு அப்போ அதுதான் நமக்கு வந்து கரண்ட் சென்சிட்டிவிட்டி. அதே மாதிரி ஒரு யூனிட் வோல்டேஜுக்கு நமக்கு எவ்வளவு டிஃப்ளெக்ஷன் எடுத்துருக்கு அப்படின்றத நமக்கு வந்து வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. அப்போ லிட்டரலாக பார்த்தீங்கன்னா எப்படி இல்லைன்னா ஸோ தீட்டா டிவைட் பை ஐ. இந்த தீட்டா டிவைட் பை ஐ அப்படின்றது டிஃப்ளெக்ஷன் டேக்கன் ஓவர் பெர் யூனிட் கரண்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி டிஃப்ளெக்ஷன் டேக்கன் ஓவர் பெர் யூனிட் வால்யூம். சரிங்களா? ஸோ இதான் நமக்கு என்ன செய்ய போகிறோம், வி டிவைட் பை ஐ. அண்ட் அது நமக்கு என்ன எது கான்ட்ரிபியூட் பண்ணுது, நமக்கு ஜி கான்ட்ரிபியூட் பண்ணுச்சுங்களா? ஸோ இப்போ ஒன்றுமே இல்லை, ஜி வில் பி ஈக்குவல் டு கரண்ட் சென்சிட்டிவிட்டி எவ்வளவு 5 divisions per milliampere. milliampere இல்லையா? அப்போ நமக்கு என்ன தெரியும், ஆம்பியர்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு என்ன செஞ்சுக்கலாம், 5 divided by 10 to the power of minus 3க்குமா இதை மேலே கொண்டு வந்துடலாம். அப்போ 5 into 10 to the power of ஓகே, ஸோ theta divided by I is equal to 5 divided by milliampere. அப்போ இதுல இருந்து நமக்கு 5 into 10 to the power of 3 ஆம்பியர் எழுதிக்கலாமா? டிஃப்ளெக்ஷன் பெர் ஆம்பியர் இல்லையாமா? டிஃப்ளெக்ஷன் பெர் ஆம்பியர் கரெக்டுங்களா? ஸோ 5000 அப்படி எழுதாம இப்போ இந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம், நமக்கு 5000 எழுத போகிறோம். ஏன்னா 5000 ஏன்னா நமக்கு மில்லி ஆம்பியர்ல இருக்க நம்ம ஆம்பியர்ல நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதிருக்கோம். ஸோ 10 to the power minus 3 நமக்கு மேலே வந்துருச்சு. இவ்வளோதான் விஷயம். அப்போ டிவைட் பை வோல்டேஜ் சென்சிட்டிவ். வோல்டேஜ் சென்சிட்டிவ் பொறுத்தவரைக்கும் நம்ம 20 கரெக்டுங்களா? ஸோ 20 போட்டுக்கோங்க. ஸோ 0 கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ கேன்சல் பண்ணியாச்சுன்னா ஸோ 1 2 is to G will be equal to ஸோ 1 2 is to 50 இருக்கு இல்லையா? ஸோ 25 0 250 ohm. இதான் ஆன்சர். G is equal to 250 ohm. ஆப்ஷன் C will be the correct option. சரிங்களா? ஸோ இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த ஐடியா மட்டும் தெரிஞ்சுக்க மட்டும் போதும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A cylindrical conductor of a radius r is carrying a constant current. The plot of the magnitude of the magnetic field B with the distance d from the center of the conductor is correctly okay. So actually என்ன பண்ணா, it's a cylinder conductor. It's a cylinder conductor of a radius r. Listen, cylinder conductor அப்படினாலே ஜஸ்ட் நீங்க என்ன கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஒரு சாலிட் சிலிண்டரா நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. சாலிட் சிலிண்டரா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்வியஸா வந்து இந்த கிராஃப் பேஸ் பண்ணி லிசன் நீங்க கிராஃப் பேஸ் பண்ணி கண்டிப்பா நீங்க ஒரு கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி போகலாம். சரிங்களா? ஸோ அதனால என்ன செஞ்சுக்கோங்கன்னா இது சாலிட் சிலிண்டரா எடுத்துக்கோங்க. இந்த சாலிட் சிலிண்டர்ல உள்ளக்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டு எப்படி இருக்க போதும் பாருங்க. உள்ளக்க உங்களுக்கு இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க வரும்போது உங்களுக்கு ஃபீல்டு வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆக போகுது டிக்ரீஸ் ஆகும் போறோம். இதுக்கு கரஸ்பாண்டிங் நீங்க வந்து கிராஃப் டிரா பண்ண போறீங்க. சரிங்களா? ஸோ பெட்டர் என்ன செஞ்சுக்கலாம்னா இது நம்மளோட சிலிண்டருங்க. இது நம்மளோட சிலிண்டர். ஓகேங்களா? ஸோ இது நம்மளோட ஆக்சஸ், இது நம்மளோட கிராஃப். லிசன், இப்போ நீங்க சென்டர்ல இருந்து நீங்க வர உங்களோட ஃபீல்டு வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரப்போகுதுன்னு சொல்றேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா ஃபீல்டு இன்சைட் வில் பி ஈக்குவல் டு உங்களுக்கு வேல்யூ ஃபார்முலா எப்படி இருக்கு, ஃபீல்டு இன்சைட் வில் பி ஈக்குவல் டு ஸோ மியூ நாட் ஐ டிவைட் பை ஸோ 2 பை ஆர் ஸ்கொயர் இன்டூ ஆர். ஓகே, ஸோ இந்த ஆர் அப்படின்றது வந்து இட்ஸ் ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர் ஆர். ஓகேவா? இந்த ஆர் அப்படின்றது வந்து நம்ம சூஸ் பண்றோம் இல்லையா, இந்த ஆக்சிஸ்ல இருந்து நம்ம எவ்வளவு லைன் நமக்கு எடுத்துட்டு வர போறோம் அப்படின்றது நமக்கு வந்து ஸ்மாலா இருக்குங்க. சோ அப்ப அந்த ஆக்சிஸ்ல இருந்து நம்ம மூவ் பண்ணா நம்ம அந்த ஆரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்ப லிட்டரலா பாத்தீங்கன்னா இந்த ஆர் ஸ்மால் கேபிட்டல் ஆர் அப்படின்றது வந்து ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர். அது ஆப்வியஸ்லி இட்ஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்ப இத என்ன எழுதலாம்னா the b inside is directly proportional to r னு எழுதலாமா? அப்போ ஆர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ சென்டர் அந்த ஆக்ஸ்ல இருந்து நீங்க ஃபீல்டு நீங்க டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண நம்மளோட ஃபீல்டுமே நமக்கு கரஸ்பாண்டிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ இதை வந்து எப்படி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறதுனா ஜஸ்ட் நீங்க என்ன சொல்லிக்கலாம், ஆர் எடுத்துக்கோங்க. இது நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஓகேங்களா? அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நமக்கு ஸ்டில் நமக்கு வந்து இந்த பாயிண்ட் வரும் இல்லையா, இந்த கேபிட்டல் வர வரைக்கும் நமக்கு கிராஜுவல் என்ன செய்யும், நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ப்ரொபோர்ஷனல் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்க போது. ஒன்ஸ் அந்த சர்ஃபேஸ்க்கு நம்ம ரீச் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம மூவ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் பாருங்க. ஸோ அப்புறம் அதுக்கு பதிலாக நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் சைடு வேல்யூ கிடைக்கும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் சைடு வேல்யூ வில் பி ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டிவைட் பை ஸோ 2 பை ஸ்மாலர். கரெக்டாக இந்த ஸ்மாலர் அப்படின்றது வந்து இந்த ஆக்சிஸ்ல இருந்து நம்ம சூஸ் பண்ணிருக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு எழுதக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் நமக்கு வந்து ஸ்மாலர். ஓகேங்களா? ஸோ இப்போ மியூ நாட் ஐ டிவைட் பை 2 பை எல்லாமே உங்களுக்கு கான்ஸ்டன்டான டேர்ம்ஸ். ஸோ இதுல என்ன செஞ்சுக்கலாம்னா பி அவுட் சைட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் எழுதலாமா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் எழுதலாமா? அப்போ நீங்க டிஸ்டன்ஸை கூட்ட உங்களுக்கு ஆரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்க போது எப்போ அந்த சிலிண்டர்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம். ஓகே, அந்த பல்குக்குள்ள இருந்து நமக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அப்போ இந்த பாயிண்ட் அது வரும்போது இட்ஸ் வித்லி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் நமக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி இந்த கிராஃப் வந்து எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா ஆப்ஷன் ஏவை அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி தி கரெக்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? இஸ் இட் கரெக்ட்? ஓகே. So, okay, a long cylinder of 50 cm length having 100 turns, okay, 100 turns carries a current of 2.5
That's a current of 2.5 amperes. The magnetic field at the center of the solenoid of, listen, a solenoid of 50 centimeters per unit, 50 centimeters length. Okay, so length நமக்கு அந்த solenoid length நமக்கு வந்து 50 centimeters. Okay, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா first of all the magnetic field at the center of the solenoid. Okay, இதான் நமக்கு solenoid. இந்த solenoid நமக்கு central நமக்கு வந்து magnetic field என்னன்னு கண்டுபிடிக்கணும். So magnetic field will be equal to mu naught Ni. இது நமக்கு வந்து ஒரு solenoid நமக்கு அதோட சென்டர் பாயிண்ட்ல நமக்கு magnetic field என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஜெனரலான ஃபார்முலா mu naught Ni. ஸோ இதில் நமக்கு அதோட லென்த் கொடுத்துருக்காங்க, டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த எண் இருக்கு இல்லையா, இந்த எண் அப்படின்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த். அப்போ அந்த ஆக்சுவலாக என்னோட வேல்யூ வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த். ஸோ ஆக்சுவலாக நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 100 டிவைட் பை யூனிட் லென்த்தை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து 50 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓவரால் அந்த அந்த சாலினோட வேல்யூ 50 × 10⁻². சரிங்களா, இதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ சால்வ் பண்ணி பார்க்கணும்னா அப்போ 2, ஓகே, ஸோ 200. அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து 200 டன்ஸ் நமக்கு வந்து இதில் இருக்குது. இந்த சாலில் நமக்கு யூனிட் பர் லென்த், அதாவது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த் நமக்கு 200 டன்ஸ் தான். அப்போ அதுக்கப்புறம் நமக்கு பேலன்ஸ் வேல்யூஸ் நமக்கு டேரக்டாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் பி ஈக்குவல் டு, ஸோ mu naught அப்படின்றது நமக்கு வந்து 4π × 10⁻⁷. ஸோ இன்டூ, ஸோ என்னோட வேல்யூ வந்து உங்களுக்கு 200. ஸோ 200 இன்டூ அண்ட் ஐயோட வேல்யூ வந்து கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போது நமக்கு 2.5. ஸோ 2.5 நமக்கு 5/2 எழுதிக்கலாமா? 5/2 எழுதிக்கலாம். நமக்கு 2.5 நமக்கு 5/2 எழுதிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணி பார்த்தோம்னா ஸோ இது நமக்கு வந்து 100 கிடைக்கும், இது நமக்கு வந்து 1 கிடைக்கும். சரிங்களா, ஸோ பேலன்ஸ் இருக்கிற டேர்ம்ஸ் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி எழுதணும்னா நமக்கு என்ன செஞ்சுக்கலாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வாங்க. ஸோ 4 × 22 divided by 7 into, ஸோ 10⁻⁻5 × 5. ஓகேங்களா, ஸோ எல்லாத்தையும் 5 4s are 20. ஓகே, ஸோ 5 4s are நமக்கு வந்து 20 கிடைக்கும். ஸோ 20 × 22 44. கரெக்டாக, ஸோ 44 divided by 7 போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆப்வியஸாக நமக்கு வந்து ஓகே, ஸோ லிட்டரலாக யூ வில் பி கெட்டிங் 6.27. இதை வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 88 2 to 44. கரெக்ட், ஓகே, 5 4s are 20. 20 × 22 440 divided by 7 × 10⁻⁻5. ஓகே, ஸோ இதை வந்து சார்ட் அவுட் பண்ணி பார்த்துருங்க. சார்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா 177. ஓகே, ஸோ 5 7s are 35. ஓகே, 6 7 7s are 49. 6 கிடைக்கும். ஓகே, ஸோ 6 பாயிண்ட் போட்டு நீங்கள் இந்த ஆன்சர் செக் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் டி தான் நம்ம கரெக்டான ஆப்ஷனாக இருக்க போது. ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். சரிங்களா, ஸோ கால்குலேஷன் பார்ட் வந்து உங்களோட பார்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2020 கேட்ட கொஸ்டின்ஸ். An iron rod of a susceptibility 599 is subjected to a magnetizing field of 1200 ampere per minute. So ampere meter. So the permeability of the material of the rod is, okay, so listen, இதெல்லாம் நமக்கு இப்போ நமக்கு என்ன permeability of the material. Permeability of the material அப்படின்றது அந்த மெட்டீரியலோட permeability கண்டுபிடிக்கிறதுக்கு we are going to have some central formulas. So free space permeability into relative permeability. Free space permeability into relative permeability. இப்போ இதுல இந்த free space permeability நம்ம ஜெனரலான வேல்யூ நமக்கு தெரியும், பட் relative permeability நமக்கு தெரியாது. பட் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து susceptibility ஓட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து relative permeability is equal to 1 plus susceptibility. கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்னன்னா 1 plus 599. ஓகே, ஸோ 1 plus 599. 1 plus 599. அப்போ லிட்டரலாக பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் 600. கரெக்டுங்களா? ஸோ ரிலேட்டிவ் permeability is nothing but 600. அப்போ ரிலேட்டிவ் permeability நமக்கு தெரிஞ்சுச்சுன்னா நமக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியா போதுமே. ஸோ medium permeability is equal to, so 4π into 10⁻⁻7, so into, so 600. சரிங்களா? ஸோ தட்ஸ் இட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஜஸ்ட் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? நமக்கு 5 4s are 6 4s are 24. ஸோ 24 into 22 divided by 7 into 10⁻⁻7. ஸோ இதை நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை கேன்சல் பண்ண கிடைக்கும் 177 3 4. ஓகே, ஸோ ஓகே நமக்கு வந்து 88 கிடைக்குமா? 8 okay, so 4 into 22 divided by 7 into 6 into 10⁻⁻5. கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம மறுபடியும் 6 4s are 24. 6 4s are 24 into 22 divided by 7 into 10⁻⁻5. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் சார்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் கிடைக்கும். ஆக்சுவலாக நீங்கள் 24 by, ஓகே, இதே நான் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம், 24க்கு 24π into 10⁻⁻5 இதே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
2400. Okay, 6 4 24, 2400 into pi into 10 to the power of minus 7. கரெக்ட்டுங்களா? ஸோ இதில் நம்ம மைனஸ் 7 போட்டிங்கன்னா நமக்கு வந்து 224 pi into 10 to the power of minus 5. ஸோ இதில் மறுபடியும் 1 பாயிண்ட் நம்ம டெசிமல் போர்டு உள்ள கொடுத்தோம்னா 2.4 pi into 10 to the power of minus 4. Okay, so that's it. Tesla meter per ampere. ஓகேங்களா? ஸோ இதாங்க நமக்கு வேல்யூ. ஓகே, ஸோ அதை பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஜஸ்ட் நீங்கள் நமக்கு சசப்டபிலிட்டியோட நமக்கு டேர்ம் நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். அது ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டியோட டேர்ம் நம்ம தெரிஞ்சால் மட்டும் போதும் தான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. Okay, the infinitely long straight conductors carries a current of 5 amperes as shown in the figure. Okay, the electrons is moving with a speed of 10 to the power of 5 meter per second parallel to the conductor. So இதான் நமக்கு conductors. Okay, இதான் நமக்கு வந்து conductors. So the conductorக்கு parallel நமக்கு வந்து electrons நமக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. The perpendicular distance between the electrons and the conductor is 20 centimeters. So இது நமக்கு 20 centimeters at distance. Calculate the magnitude of the force experienced by the electrons and that is. அப்போ இங்க பாருங்க, உங்களுக்கு வந்து லிட்டரலா என்ன சொல்றாங்கன்னா, இது கரண்ட் கேரிங் கண்டக்டர். ஸோ ஒன்ஸ் அந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர், இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருந்துச்சுன்னா இதை சுற்றி நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கக்கூடிய ஜோன்ல நம்ம எலக்ட்ரான்ஸ் நமக்கு மூவ் பண்ண வைக்கிறோம். ஸோ கண்டிப்பாக அந்த எலக்ட்ரான்ஸ் மேல ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து அங்கே கண்டிப்பாக அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ அந்த ஃபோர்ஸ் தான் என்ன சொல்ல போறோம், நமக்கு கால்குலேட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதன் ஃபோர்ஸோட ஜெனரலான ஃபார்முலா என்னது? ஃபோர்ஸோட ஜெனரலான ஃபார்முலா ஃபோர்ஸ் இஸ் நதிங் பட் சார்ஜ் இன்டு வி கிராஸ் பி. சார்ஜ் இன்டு வி கிராஸ் பி. அப்போ வி அப்படின்றது இட்ஸ் நதிங் பட் வெலாசிட்டி இன்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ இதை ப்ராப்பராக எழுதணும்னா கியூ வி பி சைன் தீட்டா எழுதலாமா? கியூ பி சைன் தீட்டா. ஸோ தான் ஃபோர்ஸ். ஸோ இப்போ நமக்கு வந்து கியூ அப்படின்றது நமக்கு எலக்ட்ரான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ வி அப்படின்றது நமக்கு வந்து வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி வேல்யூ நமக்கு தெரியும், மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ நமக்கு தெரியாது. சரிங்களா? இப்போ நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் என்ன செய்யணும், நமக்கு அதை நம்ம தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்த அளவுக்கு ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வில் பி ஈக்குவல் டு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் அப்படின்றது யாரால உருவாகுது, இந்த ஸ்ட்ரைட் லைன் கண்டக்டர்னால நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் உருவாகுது. சரிங்களா? ஸோ இந்த கண்டக்டர்னால நமக்கு வந்து சுற்றி நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கிடைக்க போகுது. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் அப்படின்றது என்னது, ஸோ மியூ நாட் ஐ டிவைட் பை ஸோ 2 பை ஆருங்க. 2 பை ஆர். இது நமக்கு வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஒரு லாங் கரண்ட் கேரிங் கண்டக்டர்னால நமக்கு கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஜென்ரலான ஒரு ஃபார்முலா. ஸோ இங்கே நமக்கு அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, நமக்கு இந்த 20 சென்டிமீட்டர்ல நமக்கு இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பி இஸ் ஈக்குவல் டு ஸோ மியூ நாட்டோட வேல்யூ என்னது 4 பை இன்டூ 10 to the power of minus 7. ஸோ 4 பை இன்டூ 10 to the power of minus 7. ஸோ இன்டூ ஐ. ஸோ கரண்ட் நமக்கு எவ்வளோ ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னா நமக்கு 5 ஆம்பியர் அளவுக்கு நமக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகே, ஸோ 5 டிவைடட் பை ஸோ 2 பை இன்டூ ஆர். இந்த ஆர் அப்படின்றது நமக்கு அந்த 20 சென்டிமீட்டர். இந்த ஆர் அப்படின்றது நமக்கு இங்கே நமக்கு வந்து 20 சென்டிமீட்டர் இருக்கலாம். இதை நமக்கு வந்து 20 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ 20 சென்டிமீட்டர் நமக்கு வந்து ஸ்டாண்டர்டான யூனிட்ஸ் மாத்திரனால மீட்டர் கன்வெர்ட் பண்ணி -2 போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ ஒன்ஸ் நமக்கு இதை கால்குலேட் பண்ணி பார்த்தரலாம். ஸோ அதுக்கப்புறம் பி இஸ் ஈக்குவல் டு ஸோ 2 கேன்சல் 2 போட்டலாம். அதுக்கடுத்து நமக்கு வந்து 5. ஓகே, ஸோ 4 2 0.5 இதை மேலே கொண்டு வரும்போது 10 to the power of -5 கிடைக்குங்களா, இன்டூ 10 to the power of -5 டெஸ்ட்லாம். சரி, அவங்களுக்கு வந்து இதை அப்படியே எப்படி எழுதலாம்னா பி இஸ் ஈக்குவல் டு 1 divided by 2 இன்டூ 10 to the power of -5 டெஸ்ட்லாம் எழுதிக்கோங்க. இப்போ நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ ஆப்வியஸாக என்ன செஞ்சுக்கலாம், இதில் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா வெலாசிட்டிக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய டேரக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 90 டிகிரி. எப்படி சொல்றேன், ஏன்னா இங்க பாருங்க இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இந்த டேரக்ஷன் மூவ் ஆகிட்டு இருக்கா. ஸோ இப்போ கரண்ட் அந்த நீங்க கண்டக்டரை ஹோல்டு பண்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து இந்த டேரக்ஷன் வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த கண்டக்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் will be out of the plane. இந்த கண்டக்டருக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் will be into the plane. அப்போ இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து out of the plane. டைரக்ஷன் ஆஃப் சார்ஜ் நமக்கு டுவர்ட்ஸ் தி ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்க்கு டைரக்ஷன் ஆஃப் சார்ஜ்க்கு நமக்கு இடையில கூட ஆங்கிள் நமக்கு 90 டிகிரி. அதனால வந்து sin 90 டிகிரி அப்படின்றது நமக்கு வந்து ஒன்னு மாத்திக்கலாம். அப்போ force will be equal to QVB ன்னு எழுதிக்கோங்க. QVB ன்னு எழுதிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து எல்லாத்துக்கும் நமக்கு வேல்யூ தெரிஞ்சிச்சு. நமக்கு உள்ள மட்டும் இன்க்ளூட் பண்ணா மட்டும் போதும். சரிங்களா? சோ F will be equal to F is equal to so QVB. சரிங்களா? சோ சார்ஜோட வேல்யூ நமக்கு தெரியுமானா சார்ஜோட வேல்யூ நமக்கு தெரியும். என்னது 1.6 into 10 to the power of 1.6 into 10 to the power of -19 கூலும். ஓகே, சோ into velocity அப்படின்னு சொல்லி பாக்கும்போது so 10 to the power of 5 meter per second. 10 to the power of 5 meter per second. 10 to the power of 5 meter per second. And B ஓட வேல்யூ வந்து half into 1/2 into 10 to the power of -5. ஓகேங்களா? சோ இத எல்லாத்தையும் நீங்க சால்வ் பண்ணி ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம், 1 to 0.8 அப்ப 0.8
into 10 to the power of so actually வந்து இந்த 5 plus 5 minus 5 cancel பண்ணலாமா so balance நமக்கு வந்து 10 to the power of minus 19 மட்டும் கிடைக்கும் ஓகேவா so இதான் நமக்கு வந்து 0.8 10 to the power of minus 19 நியூட்டன் இத வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எழுதணும்னா 0.08 10 to the power of 20 minus 20 நியூட்டன் எழுதலாம் ஓகே நம்ம ஒரு டெசிமல் சிம்பல் மட்டும் இந்த டெசிமல் கொண்டு வந்துட்டோம்னா so 8 into 10 to the power of minus 20 நியூட்டன் நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா so இவ்வளவுதான் விஷயம் okay so option A will be the correct option just நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க next question பாருங்க a uniform conducting wires of a length 12A and resistance R is wound up as a current carrying coil in a shape of equilateral triangle of a side A and square of a side A the magnetic dipole moments of a coil in each case respectively okay அவங்க ஒரு கேஸ்லயும் உங்களுக்கு வந்து magnetic dipole moment வந்து என்னவா இருக்கும் அப்படினு கேட்டிருக்காங்க சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாருங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ல நமக்கு அந்த லெந்த் அந்த வயரோட லெந்த் எப்படி இருக்கும்போது நமக்கு 12A வா இருக்கு இந்த 12A வா நம்ம பெண்ட் பண்ணி ஒரு ட்ரையாங்கிளா ஃபர்ஸ்ட் நமக்கு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளா நம்ம மேக் பண்ண போறோம் ஓகே இத நம்ம ஃபர்ஸ்ட் பெண்ட் பண்ணி நமக்கு வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளா நமக்கு மேக் பண்ண போறோம் சோ அப்ப இது A ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளா மேக் பண்ணும்போது அதோட சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா சைடு வந்து A ஆ இருக்கும் சோ A ஓகே இப்போ மேக் பண்ணிருக்கோம் இப்போ இந்த கரண்ட் ஃப்ளோ ஆச்சுனா இதுக்கு நமக்கு ஒரு மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் சொல்ல முடியுமா தாராளமா சொல்ல முடியும் அதான் என்ன ஃபர்ஸ்ட் क्वेश्चन இப்போ இதே வயரை வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் நம்ம மாத்த போறோம் இதே வயரை நம்ம ஒரு ஸ்கொயரை மாத்த போறோம் சோ ஸ்கொயரை மாத்துறோம்னா நமக்கு கிடைக்க ஒரு சைடுமே நமக்கு வந்து இட்ஸ் A சரிங்களா சோ இப்போ இந்த ஸ்கொயருக்கு நமக்கு ஒரு மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் சொல்ல முடியுமா சொல்ல முடியும் சரிங்களா சோ இதுதான் நம்ம क्वेश्चन ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ட்ரையாங்கிள் மட்டும் பார்ப்போம் ஓகேங்களா சோ ட்ரையாங்கிள் மட்டும் பார்ப்போம் சோ நமக்கிட்ட 12A அப்படின்ற அளவுக்கு நமக்கு வந்து லெந்த்ல நமக்கு ஒரு வயர் இருக்கு சோ அத வந்து என்ன செய்ய போறோம் நமக்கு வந்து ட்ரையாங்கிள் மேக் பண்ணலாம் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் நம்ம மேக் பண்ணிருக்கோம் அதோட சைடு நமக்கு என்னன்னு பார்த்தா நமக்கு வந்து A ஓகேங்களா சோ லிட்டரலா பாத்தீங்கன்னா சோ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜெனரல் ஃபார்முலா வந்து I into A ங்க அதாவது கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி லூப் into ஏரியா ஆஃப் தி லூப் அப்போ இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து ஏரியா மட்டும் தெரிஞ்சுக்கணுமா சோ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் என்ன செய்யணும் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் அப்படின்றது என்னது ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் அப்படின்றது half into base into heightங்களா base into height சரிங்களா இல்ல base அப்படின்றது நமக்கு A தெரியும் height அப்படின்றது நமக்கு தெரியாது கரெக்ட்டுங்களா A ன்னு சொல்லாதீங்க height நமக்கு வந்து தெரியாது அப்ப அந்த height நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம் சோ அப்ப height கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் நீங்க வந்து இந்த ட்ரையாங்கிள் மட்டும் கன்சிடர் பண்ணுங்க இது நமக்கு வந்து 60 டிகிரியா ஏன்னா இட்ஸ் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் அதனால வந்து எல்லாமே நமக்கு 60 டிகிரி நமக்கு வந்து அலைன்ட் ஆயிருக்கும் அப்ப இங்க இருந்து என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இது 60 டிகிரி சோ நமக்கு வந்து இது A/2 அப்படினு இருக்கும் இந்த ஹாஃப் போர்ஷன் நமக்கு என்னது A/2 சரிங்களா சோ இதோட வேல்யூ வந்து A அப்ப நமக்கு வந்து ஆப்போசிட் சைடு நமக்கு தேவை அப்போ sin θ ஓகே இது நமக்கு வந்து என்ன செஞ்சுக்கலாம் ஆப்போசிட் சைடு நமக்கு sin θ யூஸ் பண்ணனும் பரவாயில்லை இல்ல cos θ யூஸ் பண்ணனும் பரவாயில்லை சோ sin θ opposite divided by hypotenuse so hypotenuse ஓட வேல்யூ நமக்கு இருக்கு so sin 60 degree ஓட வேல்யூ நமக்கு வந்து √3/2 கரெக்ட்டா so sin 60 degree is equal to opposite side நமக்கு வந்து தெரியாது x divided by இது x ன்னு எடுத்துக்கோங்க x divided by a √3/2 is equal to x divided by a அப்போ x will be equal to √3/2 into a கரெக்ட்டா அப்ப இது நமக்கு அந்த ஹைட்டோட வேல்யூ என்னது நமக்கு √3/2 into a ரைட்டா சோ இப்போ நமக்கு வந்து ஹைட் நமக்கு தெரிஞ்சு இப்போ நமக்கு ஹைட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஏரியா நம்ம பாத்துறலாம் சோ the area will be equal to half into base எவ்வளவு நமக்கு வந்து a ஓகே சோ a into height நமக்கு வந்து √3/2 into a இத ப்ராப்பரா நம்ம எழுதணும்னா என்ன எழுதலாம் √3/4 a ஸ்கொயர் எழுதலாமா √3/4 a ஸ்கொயர் எழுதலாமா இப்போ once நமக்கு இந்த ஏரியா நமக்கு கிடைச்சினா நமக்கு வந்து இந்த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் சொல்ல முடியுமா தாராளமா சொல்லலாம் அப்ப அந்த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் அப்ப இந்த சர்க்குலர் இந்த ட்ரையாங்கிளுக்கு the magnetic dipole moment will be equal to எழுதணும் சோ அதுக்கு முன்னாடி சீரிசன் இது நமக்கு வந்து 12A அப்படின்ற அளவுக்கு லெந்த் இருக்கு இது நமக்கு வந்து A அப்படின்ற அளவுக்கு நமக்கு சைடு இருக்கு அப்ப நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நமக்கு மேக் பண்ண முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும் சரிங்களா அப்ப என்ன இத ஜஸ்ட் நம்ம எப்படி எழுத போறோம்னா ஃபர்ஸ்ட் திங் இப்போ நமக்கு 12A இருக்கா இந்த 12A we are going to have n number of turns with a perimeter of 3 இதோட பெரிமீட்டர் என்னச்சுனா a + a அப்படினு சொல்லிட்டு 3a எழுதலாமா அப்ப இந்த 2a அப்படின்ற லெந்த் இருக்க கூடிய வயரை we are going to make into one loop of 3a அப்ப நமக்கு n into 3a எழுதலாமா ஏனா அதோட பெரிமீட்டர் வந்து நமக்கு 3a ஒரு ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் நமக்கு 3a சரிங்களா அப்ப நமக்கு இந்த a கேன்சல் பண்ணிட்டோம்னா ஓகே 3 கேன்சல் பண்ணிட்டோம்னா n will be equal to 4 அப்ப இதுக்கு என்ன மீனிங்னா உங்களால இந்த இன் கேஸ் நமக்கு 12a அப்படின்ற அளவுக்கு லெந்த் இருந்துச்சுனா இத யூஸ் பண்ணி அது நமக்கு 4 லூப் பண்ணலாம் 1
2 3 4 4 லூப் நம்மளால மேக் பண்ண முடியும். அப்போ அந்த 4 லூப் நம்ம மேக் பண்ண முடியும். ஸோ ஒரு லூப்புக்கு நமக்கு ஒரு மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் கிடைக்கும். ஸோ ஓவராலா the total magnetic dipole moment will be equal to okay so n into IA. n அப்படிங்கிறது நமக்கு வந்து 4. கரண்ட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போது கரண்ட்டை பொறுத்தளவுக்கு we are going to have current of வெறும் சிம்பிள் I தான். ஓகேங்களா? ஸோ I தான் நம்ம கரண்ட். ஸோ I இன்டூ ஏரியா நமக்கு எவ்வளவு? ஸோ √3 4 a square √3/5 a square. சரி, இது நமக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். 4 4 கேன்சல் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்க போகுது? ஸோ √3 I a square. இது ஃபர்ஸ்ட் கேஸ். ஓகே, இது பார்த்து வச்சுக்கோங்க. √3 I a square. இது வந்து இந்த ட்ரையாங்கிளுக்கு. இன் கேஸ் இதவே நம்ம லூப்புக்கு நம்ம மாற்றும் போது இது நமக்கு வந்து லூப்புக்கு நம்ம மாற்றும், அதாவது நமக்கு ஸ்கொயருக்கு நம்ம மாற்றும் போது சரி ஆக்சுவலாக நமக்கு சேம் லென்த் தாங்க. இது நமக்கு வந்து 12A. ஓகே, இது நமக்கு 12A, இது நமக்கு வந்து AA மார்க் பண்ணோம். இப்போ இதோட ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா பார்த்தீங்கன்னா A ஸ்கொயர். கரெக்டுங்களா? ஏரியா நமக்கு வந்து A ஸ்கொயர். அப்போ இதுல இருந்து நமக்கு வந்து மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு IA யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கேயுமே இப்போ 12A இருக்கு இல்லையா, இந்த 12A யூஸ் பண்ணி இந்த A சைடு வந்து A இருந்துச்சுன்னா நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் லூப்ஸ் நமக்கு மேக் பண்ண முடியும்னு பாருங்க. ஸோ இதுல இருந்து பார்க்கும்போது நமக்கு 12A கேன் பி ரிட்டன் as 12A is equal to n into 12A is equal to n into 4A. ஓகேங்களா? ஸோ AA கேன்சல் பண்ணலாம். ஸோ 4 4 நமக்கு 3 கேன்சல் பண்ணலாம். ஸோ n is equal to நமக்கு 3. n is equal to 3ங்க. அப்போ இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கலாம்னா என்ன மட்டும் உள்ளுக்கு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் will be equal to 3 into நம்ம கரண்ட் அப்படியே எடுத்துக்கலாம் A ஸ்கொயர். அப்போ இதுல இருந்து m is will be equal to ஸோ 3I A ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இதுதான் ஆன்சர் நமக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3I A ஸ்கொயர், அப்புறம் வந்து √3I A ஸ்கொயர். ஓகே, √3I A ஸ்கொயர் 3I A ஸ்கொயர். ஸோ √3I A ஸ்கொயர் 3A ஸ்கொயர். ஓகே, ஆப்ஷன் B will be the correct option. சரிங்களா? அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. From Ampere's circuit law of a long side wire of a circular cross-sectional area carrying a steady current, the variation of the magnetic field in the side of outside of the region is. So listen, இப்போ இந்த கொஸ்டின் நம்ம இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்துருந்தோம். ஒரு லாங் கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருந்துச்சு, ஒரு சாலிட் கண்டக்டர் இருந்துச்சு. அவரோட ஆக்சிஸ்ல நீங்க வந்து சர்ஃபேஸ் வரைக்கும் வரும்போது உங்களுக்கு கிராஜுவலா வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரப்போகுது. சர்ஃபேஸ்ல நீங்க வெளியில போகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து கண்டிப்பா குறைஞ்சிக்கிட்டே வரப்போகுது. சரி, அதான் விஷயம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஆம்பேர் சர்க்யூட்ல யூஸ் பண்ணால் மட்டும் ஆம்பேர் சர்க்யூட்ல யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. ஜென்ரலாக அந்த கன்செப்ஷன் உங்களுக்கு வந்து அதை தெரிஞ்சிருந்தா மட்டும் கூட பரவாயில்ல. ஸோ இங்கே பாருங்க, இந்த ஆக்ஸ்ல இருந்து நீங்கள் ஸ்டில் சர்ஃபேஸ் வர வரைக்கும் உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஒன்ஸ் நீங்கள் சர்ஃபேஸ்ல இருந்து வெளியில வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம வந்து குறைஞ்சிக்கிட்டே வரப்போகுது. சரிங்களா? ஸோ இதை சாட்டிஸ்ஃபை பண்ண போது ஸ்டேட் பண்ண என்ன பாருங்க, லீனியர்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ டிஸ்டன்ஸ் ஆர் அப் டு த பவுண்டரி ஆஃப் த வயர் and then decreasing one with the 1/r depend on the outside wire. இதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चन வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் நீங்க வந்து அத மறுபடியும் வெரிஃபை பண்ணி பாருங்க. சோ ஆப்ஷன் C will be the correct system. நமக்கு ஆக்சிஸ்ல இருந்து பவுண்டரி வரைக்கும் r அப்படின்ற ப்ரொபோர்ஷனல் இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். பவுண்டரியில இருந்து வெளிய வரும்போது 1/r அப்படின்ற ப்ரொபோர்ஷனல் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே வந்துட்டே இருக்கும். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Okay, statement 1. Bayes-Savart law gives us expressions for the magnetic field strength of a infinitesimal current element. Okay, so ideal of the current conductor. இது கரெக்ட் தான். ஓகேவா? ஸ்டேட்மென்ட் வந்து நமக்கு கரெக்டான ஸ்டேட்மென்ட். செகண்ட் ஸ்டேட்மென்ட் பாருங்க. ஸ்டேட்மென்ட் 2 பாருங்க. Bayes-Savart law is analogous to a Coulomb's inverse square law. Okay, so law of charge q with the former being related to the field produced by the scalar cause. Okay, so actually வந்து scalar அப்படின்றது ஃபார்முலா அப்படின்னா இந்த Bayes-Savart law வந்து உங்களுக்கு வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட்னா இட்ஸ் a vector quantity. அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஸோ இதான் நமக்கு ஆன்சர் இருக்க போது. ஆப்ஷன் C will be the correct option. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு தப்பான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A long solenoid of a radius 1 mm has a 100 turns per mm. If a 1 ampere flows, if 1 current flows in a solenoid, the magnetic field strength at the center of the solenoid is. Okay, ஸோ இதை வந்து சால்னாய்டு அப்படி சொல்லி பார்க்கும்போது என்ன செஞ்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சால்னாய்டு நம்ம ட்ரா பண்ணலாம். சால்னாய்டு ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். ஏ லாங் சால்னாய்டு ஆஃப் ரேடியஸ் 1 mm. ஓகே, இதான் நமக்கு ரேடியஸ். சரிங்களா? இது நமக்கு வந்து ரேடியஸ் 1 mm. ரைட்டா? 100 டர்ன்ஸ். ஓவரால் நமக்கு வந்து 100 டர்ன்ஸ் பெர் மினிட். அப்போ லிசன், இது நமக்கு n is equal to 100 டர்ன்ஸ் பெர் mm. So 10 to the power of -3 இதான் எழுதணும். ஓகே, அப்போ நமக்கு மேலே கொண்டு போகும்போது the total number of turns will be equal to, இங்க நமக்கு வந்து 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 10 to the power of 5 இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு மீட்டருக்கு
will be having 10 to the power of 5 number of turns. அதான் மீனிங் சரிங்களா. அப்போ the long solenoid has a radius, நமக்கு ரேடியஸ் ஓகே பிரச்சனை கிடையாது. of 1 ampere current, நமக்கு இதுல எவ்வளவு current flow ஆகிட்டு இருக்க போது 1 ampere current flow ஆகிட்டு இருக்க போது. ஸோ கரண்ட் சொன்னா magnetic difference சென்டர் ஆஃப் த சென்டர் நமக்கு வந்து magnetic difference கண்டுபிடிக்கிறதுக்கு ஜெனரலான ஃபார்முலா இது. ஸோ சென்டர் நமக்கு magnetic difference கண்டுபிடிக்கிறது ஜெனரலான ஃபார்முலா இது. magnetic difference will be equal to mu naught ni. ஓகே, இந்த n அப்படின்றது என்னது? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த். அதான் நமக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த் பார்த்துருக்கோம். இங்க 1 mm க்கு நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஜெனரலான டர்ம்ஸ்க்கு வந்து பெர் மீட்டருக்கு நம்ம எழுதணும் சரிங்களா. ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த். அப்போ இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து mu naught இருக்குல்ல, இந்த mu naught பதிலா என்ன செஞ்சுக்கோம்னா 4 pi into 10 to the power of -7 போட்டுக்கலாமா. -7 into, ஸோ ஆக்சுவலாக நமக்கு இந்த n அப்படின்றது நமக்கு இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 10 to the power of 5. அப்போ 10 to the power of 5 into கரண்ட் நமக்கு எவ்வளோ ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு? நமக்கு 1 ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ இதுல இருந்து நமக்கு 4 pi இருக்கும். இந்த 4 pi அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4 into, so 22 divided by 7 into, so 10 to the power of -7, 10 to the power of 5, another 10 to the power of -2. Okay, so 10 to the power of -2 போட்டுக்கோங்க. இவ்வளவுதான் விஷயம். இது ரெண்டு நம்ம சால்வ் பண்ணுவோம். so 88 இருக்கா. so 88 divided by 7, 88 divided by 7 into 10 to the power of -2. so இங்க இருந்து magnetic field lines will be equal to, okay, so 17 is 7, 17 is 7. okay, ஓகே ஒரே நிமிஷம். Photos are 8 divided by 7, so 17 is 7, 17 is 7. ஓகே கரெக்ட் தான். ஓகேவா. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ magnetic difference will be equal to, so 7 divided by கிராஸ் பண்ணோம்னா 88 divided by 7 into 10 to the power of -2. இதை கிராஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து 17 is 7. ஸோ பேலன்ஸ் நமக்கு 1 கிடைக்கும். ஸோ 2 7s are 14. ஓகே, பேலன்ஸ் நமக்கு வந்து 4 கிடைக்கும். ஸோ பாயிண்ட் வச்சுட்டு 0 போட்டுக்கோங்க. 5 7s are 45. பேலன்ஸ் நமக்கு 5 இருக்கும். into 10 to the power of -2. ஓகேங்களா. ஸோ 12.5. ஓகே, ஸோ 12.5 into 10 to the power -2. ஆப்ஷன் பி will be the கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு குழப்பம் எதுவும் இல்லை. இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஸோ டேரக்டான ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்க மட்டும் போதும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட்ல இருந்து மட்டும் நீங்கள் கன்வர்ஷன் கரெக்டாக எடுத்துருக்கணும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். அதே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 30 days கிளாஸ் கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம் கம்மிங் 27th அன்னைக்கு, மார்ச் 27th அன்னைக்கு. ஸோ இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நீட் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த கிளாஸ் கோர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் கோர்ஸோட கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000. இது கூட உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் ஃபீஸ் பற்றி உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏதாச்சும் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுச்சு, நீங்கள் இந்த நம்பருக்கு 8129000700 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் ஜென்ரலாக உங்களுக்கு வந்து நீட் எக்ஸாமை பற்றின உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் தேவைப்பட்டாலுமே நீங்கள் தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம், இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் இந்த 3 இடத்துலையுமே நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எந்த சென்டர் வந்து பக்கமாக இருக்கோ அந்த சென்டரில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து நீங்கள் என்ரோல் பண்ண வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட். ஓகேங்களா. அண்ட் இந்த எக்ஸ்பிஎல் கோர்ஸ் கிராஸ் கோர்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குங்க. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சிலபஸ் கம்ப்ளீஷன் தான் நமக்கு மெயினாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து அந்த 30 daysக்குள்ள கண்டிப்பாக உங்களோட எல்லா சிலபஸையுமே இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸ்லையுமே பயாலஜி, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எல்லா சாப்டருமே வந்து கம்ப்ளீட் பண்ணி போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். இது கூட வந்து உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸுமே இந்த 1 month உங்களுக்கு இருக்கும். அதுக்கு ப்ராக்டிஸ் செஷன்ஸுமே இருக்கும். டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ஸுமே உங்களுக்கு இந்த கோர்ஸோட உங்களுக்கு சேர்ந்து வந்துடும். ஓகேங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் தாராளமாக இந்த கிளாஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். Okay, so that's it. Next பாருங்க. The magnetic field on an axis of a circular loop of radius 100 centimeters carrying a current of, so carrying current of √2 ampere at a point 1 meters away from the center of the loop is given by. Okay, the magnetic field on the axis of the circular. So listen, the magnetic field on the axis, listen. இதான் உங்களுக்கு சர்க்குலர் ரூப் சரிங்களா. இந்த சர்க்குலர் ரூப்ல வந்து இதோட ரேடியஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 100 cm. இதோட ரேடியஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 100 cm. இந்த 100 cm என்ன செஞ்சுக்கோங்க, நமக்கு வந்து 1 மீட்டர் மாற்றிக்கோங்க. இந்த 100 cm வந்து நீங்கள் வந்து 1 மீட்டர் மாற்றிக்கோங்க. கேரிங் கரண்ட் ஆஃப் √2 ampere. இட்ஸ் √2 ampere. ஓகேங்களா. நமக்கு வந்து என்னது, இட்ஸ் √2 ampere நமக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போது அட் பாயிண்ட் ஆஃப் 1 mm அவே. ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் 1 மீட்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த 1 மீட்டரில் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 மீட்டர் நமக்கு என்ன கிடைக்கும் போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எவ்வளோ தெரிஞ்சுக்கணும். இந்த 1 பாயிண்ட்ல இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் நமக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ யூஸ்வல் வந்து இதுக்கு ஜென்ரலான ஃபார்முலா இருக்கு, நீங்கள் வந்து இது மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். ஸோ ஃபார்முலான்னு பாருங்க. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் அட் இன்கேஸ் நமக்கு வந்து சர்க்குலர் லூப்னால இதோட ஆக்சிஸ் பாயிண்ட்ல நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் பார்க்கணும்னா, ஸோ mu naught I டிவைடட் பை,
ஓகே ஸோ எக்ஸ்னு எடுத்துக்கோங்க டிவைட் பை ஸோ 2 இன்டூ ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் 3 டிவைட் பை 2 ஓகேங்களா ஸோ இதை நமக்கு வந்து அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜெனரலான ஃபார்மா ஜஸ்ட் நீங்கள் வந்து இதில் ரிசல்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஸோ ஆக்சுவலாக எக்ஸ் ஸ்கொயருங்க ஓகேங்களா ரைட் ஸோ ஒன்ஸ் நமக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுக்கப்புறம் ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ஸோ மியூனோட்டோட வேல்யூ தெரியும் ஐயோட வேல்யூ தெரியும் கரெக்டுங்களா ஸோ மியூனோட வேல்யூ என்னது நமக்கு 4π இன்டூ 10⁻⁻7 ஸோ இன்டூ ஐயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து √2 கரெக்டுங்களா ஐயோட வேல்யூ வந்து நமக்கு √2 ஓகே ஸோ டிவைடட் பை ஸோ 2 இன்டூ இங்கே ஆர் அப்படின்றது என்னது ரேடியஸ் ஆஃப் த லூப் 1 இது நமக்கு வந்து 1 ஸோ 1 + 1 2 கரெக்டுங்களா அப்போ 2⁻³ டிவைட் பை 2 அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2⁻³ அப்படின்றது எப்படி எழுதலாம்னா √2 இன்டூ 2 எழுதலாமா 2 இன்டூ √2 எழுதலாம் அப்போ இந்த பாயிண்ட் என்ன எழுதிக்கலாம் பாருங்க ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 4π இன்டூ 10⁻⁻7 இன்டூ √2 டிவைடட் பை ஸோ 2 இன்டூ √2 சரிங்களா அப்போ நம்ம இந்த √2 கேன்சல் பண்ணிடலாம் √2 கேன்சல் பண்ணிடலாம் ஸோ அதே மாதிரி இந்த 4 கேன்சல் பண்ணிடலாமா ஸோ பேலன்ஸ் வந்து நமக்கு வந்து π இன்டூ 10⁻⁻7 இருக்கும் அண்ட் தட்ஸ் நதிங் பட் 3.14 இன்டூ 10⁻⁻7 ஸோ ஆப்ஷன் பி வில் பி கரெக்டான ஆப்ஷன் சரிங்களா ஸோ வந்து உங்களுக்கு குழப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஈஸியான கொஸ்டின் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பாருங்க a very long straight parallel conductors of A and B carrying current of 5 ampere and 10 ampere சரிங்களா இது வந்து 1 by 1 நம்ம அப்படியே பார்த்துட்டே வந்துடலாம் ஸோ இந்த பாயிண்ட்டை பாருங்க நமக்கு வந்து 2 கரண்ட் கேரிங் கனெக்டர் இருக்கு இது நமக்கு வந்து 5 ஆம்பியர் ஓகே ஸோ இங்கே நமக்கு வந்து 10 ஆம்பியர் இங்கே 5 ஆம்பியர் இங்கே வந்து 10 ஆம்பியர் ஆர் அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 10 சென்டிமீட்டர்ஸ் ஸோ இது ரெண்டு கடையில் டிஸ்டன்ஸ் நமக்கு வந்து 10 சென்டிமீட்டருங்க சரிங்களா from each other the direction of the current in two conductors is same the force acting per unit length between the conductors is so இதான் நமக்கு விஷயம் அப்போ இது ரெண்டு கடையில கூட ஃபோர்ஸ் நமக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ அதுக்கு மாதிரி கேரிங் கண்டக்டர்ஸ் இன் ரெஸ்பெக்டிவ் so the direction of the current is same so direction of the current நமக்கு சேமா இருக்கும் ரெண்டுமே நமக்கு சேம் டைரக்ஷன் இருக்கு see சேம் டைரக்ஷன் கரண்ட்னால நமக்கு என்ன முடிவு வரலாம் அவங்க ரெண்டுத்துக்கு இருந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் இருக்க போகுது ஓகே அப்போ கண்டிப்பா வந்து இது ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் ரெண்டு கடை வந்து சேம் டைரக்ஷன் கரண்ட்னால நமக்கு வந்து இது நமக்கு வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் இது வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் இருக்க போகுது சரி அப்போ ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் ஜெனரலான ஃபார்முலா சிம்பிள் force per unit length is equal to so mu naught I1 I2 divided by 2π d கரெக்ட்டுங்களா ஸோ ஃபர்ஸ்ட் கணக்கில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு செகண்ட் கணக்கில் எவ்வளோ ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அவங்க ரெண்டாவது கணக்கில் கூட டிஸ்டன்ஸ் தான் இது டி ஸோ அது அப்படியே ப்ராப்பராக எழுதுனா ஸோ 4π இன்டூ 10⁻⁻7 இன்டூ ஸோ I1 நமக்கு வந்து 5 ஆம்பியர் I2 நமக்கு வந்து 10 ஆம்பியர் ஸோ டிவைடட் பை ஸோ 2π இன்டூ டி பொறுத்தளவுக்கு நமக்கு 10 இன்டூ 10⁻�2 கரெக்டுங்களா ஸோ ஆப்வியஸாக நம்ம செஞ்சுக்கலாம் இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் எழுதணும்னா இஸ் நத்திங் 2 போட்டலாம் ஓகே ஸோ 10 கேன்சல் பண்ணிடலாம் 10⁻⁻2 இருக்கா மேலே கொண்டு வரும்போது 10⁻+2 வரும் ஸோ 10⁻−5 ஸோ 5 இன்டூ 10⁻−5 ஸோ 5 இன்டூ 10⁻−5 நமக்கு வந்து ஆன்சராக இருக்க போகுது ஸோ ஓகே 5 2 10 தான் இங்கே நமக்கு 2 இருக்கு ஸோ 5 2 10 இன்டூ 2 போட்டோம்னா ஸோ 5 2 10 10⁻−4 10⁻−4 நியூட்டன் பர் நியூட்டன் கொடுங்க நமக்கு ஓகே (10⁻⁻4 நியூட்டன் பர் நியூட்டன் தான் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கரெக்ட்டுங்களா ஸோ ஆப்ஷன் டி will be the correct option ஓகே 10⁻⁻4 நியூட்டன் பர் மீட்டர் அண்ட் இட் இஸ் அட்ராக்டிவ் ஸோ இது வந்து ரிப்பல்சிவ் கிடையாது இட்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் சரிங்களா ஸோ ஆப்ஷன் டி will be the correct option ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க next question the shape of the magnetic field lines due to the infinitely long current carrying straight conductors carrying a wires so actually வந்து இங்க பாருங்க ஒரு லாங் கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல இத சுத்தி நமக்கு வந்து கிடைக்கிற magnetic fields வந்து ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் கிடைக்கும் ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் நமக்கு கிடைக்கும் சோ இந்த மாதிரி இல்ல ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் நமக்கு கிடைக்கும் ஓகேவா சோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் கிடைக்கும் சோ ஆப்ஷன் C will be the correct option சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க சோ இதெல்லாம் 10th ல படிச்சதுங்க ஓகே closely packed coils having 1000 turns has an average radius of 62
0.8 centimeters. If current carrying by the wire of coil is 1 amperes, okay, so 1 ampere, the value of magnetic field is produced at the center of the coil will be. So இது வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இது சாலினாய்டு இல்ல காயில். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து சாலினாய்டு கிடையாது, இது காயில். ஆக்சுவலா இந்த காயில் எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரி நமக்கு வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ இது வந்து கரண்ட் ஐ ஃப்ளோ ஆச்சுன்னா, ஸோ ஆக்சுவலா இந்த காயில்ல கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து நமக்கு எப்படி டிஃபைன் பண்ணோம்னா, ஜஸ்ட் ஒண்ணுமே இல்ல, ஒரு சர்க்குலர் காயில்ல நமக்கு கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன சொல்லுவோம், ஒரு சர்க்குலர் காயில்ல நமக்கு கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து B is equal to so mu naught I divided by so 2R எழுதிடுவோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து n number of turns இருக்கா, n number of turns இருக்கு. அப்ப இங்க என்ன செய்ய போறோம்னா நமக்கு into n மட்டும் போட போறோம், number of turns மட்டும் உள்ள இன்க்ளூட் பண்ண போறோம். ஓகேங்களா, so that's it. அப்போ a closely packed coil having a 1000 turns has an average radius of so average radius வந்து நமக்கு வந்து ஓகே எல்லா வேல்யூஸும் கொடுத்தோம்னா the single magnetic flux மேல கண்டுபிடிக்கணும். The value of magnetic flux produced at the center, the magnetic flux will be equal to so mu naught அப்படின்றது 4 pi into 10 to the power of minus 7 into current எவ்வளவு flow ஆகிட்டு இருக்க போகுது, 1 ampere current flow ஆகிட்டு இருக்க போகுது. so 1 into number of turns எவ்வளவு நமக்கு 1000 number of turns. okay, so 1000 divided by so 2 into r கரெக்ட்டுங்களா. சோ நமக்கு 2 into r அப்படினு வந்து ரேடியஸ் தாங்க. அப்போ 62.8 cm 62.8 into 10 to the power of minus 2. சரிங்களா, இந்த எல்லாத்தையும் நீங்க கன்சல்ட் பண்ணி எழுதி பாத்தீங்கன்னா you will be getting option 10 to the power minus 3 உங்களுக்கு வரும். செக் பண்ணி பாருங்க. ஓகே, சோ that just நீங்க எல்லாத்தையும் நீங்க கேன்சல் பண்ணி பார்த்து நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1 வரும். 10 to the power of minus 3 will be the answer. சரிங்களா, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A very long conducting wire is bent in a semicircular shape form from A to B as shown in the figure. The magnetic field at a point B from the steady current configurations is given by. ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம கிட்ட இருக்கிற இதான் நமக்கு வந்து கண்டக்டர்ஸ். அந்த கண்டக்டர் வந்து இந்த மாதிரி ஷேப்ல நமக்கு பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ லிட்டரலா பார்த்தீங்கன்னா the steady current configuration is given by. லிசன், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இது வந்து கொஞ்சம் ஹையர் அண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து ஒரு செமி இன்ஃபினிட்லி லாங் கண்டக்டர். அப்போ ஒரு சைடு நமக்கு அதிகமா இருக்கு, ஒரு சைடு வந்து இருக்கு. இப்போ இந்த பாயிண்ட பொறுத்தளவுக்கு நமக்கு மூணு விதமான மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிடைக்கும். ஒன்னு வந்து இந்த கண்டக்டர்னால தேர்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இந்த செமி சர்க்குலர் கண்டக்டர்னால. சரிங்களா, சோ ஒன் பை ஒன் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து M1 எடுத்துக்கலாம். ஓகே, சோ லெட்ஸ் நமக்கு வந்து இதனால கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து B1 எடுத்துக்கோங்க, இதனால கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் B2 எடுத்துக்கோங்க. இந்த செமி சர்க்குலர் கண்டக்டர்னால கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து B3 எடுத்துக்கோங்க. சரிங்களா, சோ B1 பொறுத்தளவுக்கு ஓகே, சோ B1 பொறுத்தளவுக்கு சோ இன் கேஸ் நம்மகிட்ட ஒரு செமி இன்ஃபினிட்லி லாங் கண்டக்டர் சொல்லுங்களேன், செமி இன்ஃபினிட்லி லாங் கண்டக்டர் இருந்துச்சுன்னா சரி சார் இந்த பாயிண்ட்ல நமக்கு அதோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்க ஆசைப்பட்டோம்னா நமக்கு ஒரு ஜெனரலான ஒரு ஃபார்முலா இருக்கு, அது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சோ ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா the magnetic flux will be equal to so mu naught I divided by so 2 இங்க நமக்கு வந்து r வரும் theta divided by 2 pi. ஓகே, இந்த 2 pi உள்ள இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா so beta it will be equal to so mu naught I divided by 4 pi r into so sin theta 1 plus sin theta 2. sin theta 1 plus sin theta 2 இத வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட் இதுக்கு என்ன மீனிங்னா இன் கேஸ் நமக்கு வந்து இப்போ இது இன்ஃபினிட்லி லாங் கரண்ட் கேரிங் கனெக்டர் இருக்கும், இது இன்ஃபினிட்லி லாங் கரண்ட் கேரிங் கனெக்டர். சோ இந்த பாயிண்ட் நமக்கு என்னது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிடைக்குது. இந்த பாயிண்ட் நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பார்க்கணும். ப்ளஸ் இந்த பர்பிள் லைன்ஸ்ல இருந்து இந்த ரெண்டு பாயிண்ட் நீங்க பாருங்க. ஓகே, சோ இது வந்து நமக்கு pi1 இல்ல நமக்கு வந்து pi2. ஓகே, theta 1 எடுத்துக்கோங்க, theta 2 எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பேச முடியும். இப்போ நமக்கு செமி இன்ஃபினிட்லி லாங் கரண்ட் கிடைக்குது. அப்ப நமக்கு ஒரு ரெண்டு நமக்கு வந்து இன்ஃபினிட்டி போகுது, ஒரு ரெண்டு நமக்கு வந்து இன்ஃபினிட்டி போகுது. அப்ப இதை ஸ்ட்ரெச் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா லிட்டரலா நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு 90 டிகிரி தான் கிடைக்கும். இது நமக்கு வந்து 90 டிகிரி கிடைக்கும். சரிங்களா, அப்போ லிட்டரலா இந்த செமி இன்ஃபினிட்லி லாங் கரண்ட் கேரிங் கண்டக்டர்னால நமக்கு இந்த பாயிண்ட்ல கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா so mu naught I divided by so 4 pi r. அந்த r அப்படின்றது வந்து இதோட டிஸ்டன்ஸ்ங்க. ஓகே, r அப்படின்றது இதோட டிஸ்டன்ஸ். so r into so sin theta ஒரு theta நமக்கு வந்து 0 டிகிரி போகும், இன்னொரு theta வந்து 90 டிகிரி போகும். so ஆப்வியஸா நமக்கு வந்து 1 கிடைக்கும் போது சோ அத விட்டுறலாம். ஓகேங்களா, சோ இவ்வளவுதான் விஷயம். அப்போ இத நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் B1 க்கு இருக்கான ஒரு ஜெனரல் ஃபார்ம். அதே மாதிரி B2 அப்படின்றது நமக்கு வந்து சேம் ஃபார்முலா தான் ரிப்பீட் ஆகும். ஓகே, ஏன்னா நமக்கு சேம் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது சேம் பொசிஷன் இருக்கும்போது ரெண்டு கடையில டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து r தான். ரெண்டு கடையில டிஸ்டன்ஸ் நமக்கு வந்து r தான். ஓகே, சோ அப்ப நமக்கு சேம் வேல்யூ நமக்கு மறுபடியும் ரிப்பீட் ஆகும். அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா வந்து mu naught I divided by so 4 pi r. ஆனா இங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா கரண்ட் எந்த டைரக்ஷன் வருது, சோ டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு வருதா. அப்ப இந்த டைரக்ஷன் வந்து நமக்கு இந்த பாயிண்ட்ல நமக்கு எந்த டைரக்ஷன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிடைக்கும்னா சரி ரைட் ஹேண்ட் தம்ப் யூஸ் பண்ணுங்க. சோ ஜஸ்ட் நீங்க என்ன செய்யுங்க, நீங்க ஸ்க்ரோல் ஹோல்ட் பண்ணீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இன்வெர்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கும். ஓகே, சோ நமக்கு இந்த அந்த
இந்த கண்டக்டருக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்னெட்டிக் வந்து நமக்கு இன்வெர்ட் மேக்னெட்டிக் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த கண்டக்டர் நமக்கு வந்து ஒரு இன்வெர்ட் மேக்னெட்டிக் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கண்டக்டர் இருக்கு இல்லையா, இந்த கண்டக்டர்ல நமக்கு கரண்ட் வந்து ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ நம்ம பார்க்கும்போது ஜஸ்ட் என்ன செஞ்சு இதை ஹோல்டு பண்ணி பாருங்க. இது ஹோல்டு பண்ணி பார்க்கும்போது நமக்கு மேக்னெட்டிக் வந்து நமக்கு மேலே இன்வெர்ட் மேக்னெட்டிக் இருக்கும். அப்போ பிளைனுக்குள்ள போகிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட்லையுமே நமக்கு வந்து ஒரு இன்வெர்ட் மேக்னெட்டிக் கிடைக்குது. சரிங்களா, அப்போ அந்த ரெண்டு மேக்னெட்டிக் வந்து நமக்கு சேம் டைரக்ஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு B3 கண்டுபிடிக்க போகிறோம். அந்த B3 வந்து நமக்கு வந்து இட்ஸ் அ செமி சர்க்குலர் கண்டக்டர். சரிங்களா, இப்போ இந்த செமி சர்க்குலர் கண்டக்டர் வந்து பொறுத்தளவுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ லிசன் இப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது B3 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ B3 இஸ் ஈக்குவல் டு μ0 I டிவைட் பை 2R இன்டூ இந்த தீட்டா அப்படின்றது இருக்கு. இந்த தீட்டா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தனியாக சொல்லித்தரேன். இப்போ இதை நமக்கு செமி சர்க்குலர் இருந்துச்சுன்னா இப்போ ரெண்டு கடையில் கூட ஆங்கில நமக்கு தீட்டா டிவி. ஓகே, ஸோ இன்கேஸ் நமக்கு வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ இது நமக்கு வந்து தீட்டா. அப்போ இப்போ இது நம்மளோட கரண்ட் கேரிங் கனெக்டர் எடுத்துக்கோங்க. இது நம்மளோட கரண்ட் கேரிங் கனெக்டர்னா இப்போ நமக்கு கிடைக்கிற ஆங்கிள் நம்ம பேஸ் பண்ணி அந்த மேக்னெட்டிக் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இது நம்மளோட கனெக்டர் வந்து லெட்ஸ் செமி சர்க்குலர் இருக்க போது. ஸோ இது கிடையில கூடிய ஆங்கிள் ஆஃப் சஸ்பென்ஷன் நமக்கு வந்து 180 டிகிரி. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 180 டிகிரியோட வேல்யூ வந்து நமக்கு பை. சரிங்களா, ஸோ நமக்கு பை டிவைட் பை 2π கரெக்டுங்களா. ஸோ தட்ஸ் இட். அப்போ இதில் கேன்சல் பண்ணி பார்த்தோம்னா பை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் டேர்ம்ஸ் மட்டும் எழுதுறோம்னா ஸோ B3 இஸ் ஈக்குவல் டு ஸோ μ0 I டிவைடட் பை அண்ட் 2/4. ஓகே, μ0 I டிவைட் பை 4R. சரிங்களா, இதான் விஷயம். இப்போ விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிட்டரலா இந்த மேக்னெட்டிக் எந்த டைரக்ஷன் இந்த பாயிண்ட் நமக்கு என்ன டைரக்ஷன் கிடைக்கும்னா பை யூசிங் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். சிட்டிசன் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இது நமக்கு எந்த டைரக்ஷன் இருக்கா, ஸோ கரண்ட் நமக்கு இந்த டைரக்ஷன் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு போது. நமக்கு என்னோட கட் ஆஃப் எந்த டைரக்ஷன் இருக்கும் அந்த டைரக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்கு போது. அப்போ ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன் மேக்னெட்டிக் வந்து அவுட் ஆஃப் த பிளேன் இருக்கு. அப்போ நமக்கு இந்த மேக்னெட்டிக் எப்படி இருக்க போது நமக்கு டாட் சிம்பிள் போட்டுக்கோங்க. அப்போ இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் நமக்கு B1 and B2 வந்து இன்வெர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ், B3 நமக்கு வந்து அவுட்வர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். சரிங்களா, ஸோ அப்போ நமக்கு என்ன செஞ்சுக்கணும், B3 மட்டும் நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து இது வந்து அவுட்வர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். அப்போ ஓவரால் நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கணும். ஓவரால் நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி பார்க்கணும். ஸோ B total will be equal to ஓகே, ஸோ B1 plus B2 plus B3. ஓகே, ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. ஸோ ஆப்வியஸா ஓகே எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்துலாம். ஸோ μ0 இங்கே எல்லாம் இதெல்லாம் காமன் இருக்கும்போது μ0 I டிவைட் பை 4R காமன் இருக்கா. ஸோ μ0 I 4R. ஓகே, ஸோ μ0 I 4R எல்லாத்தையும் காமனாக வெளியே எடுத்துருங்க. ஸோ μ0 I டிவைட் பை 4R. ஸோ காமனாக வெளியே எடுத்துருங்க. ஸோ இங்கே இந்த இடத்துல வந்து என்ன கிடைக்கும், நமக்கு வந்து 1 கிடைக்கும். ஓகே, இந்த இடத்துல நமக்கு 1 கிடைக்கும். 1 + 1 2. ஸோ 2 மைனஸ் இது ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கா, இது நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு. இது என்ன செஞ்சுக்கலாம், இதை வந்து நெகட்டிவ் சம்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஸோ -1. ஓகே, 1 டிவைட் பை பை. சாரிங்க. ஓகே, ஸோ μ0 I டிவைட் பை ஸோ 4R. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு என்னது 1 டிவைட் பை பை ப்ளஸ் 1 டிவைட் பை பை ஸோ -1. சரிங்களா, ஸோ 1 டிவைட் பை 1 டிவைட் பை பை இருக்கு இல்லையா, இதில் என்ன செஞ்சுக்கலாம்னா ஸோ μ0 I டிவைட் பை 4R. ஓகே, ஸோ 2 டிவைட் பை 5 பை -1. இது நமக்கு வந்து ஆன்சர். ஸோ இன்கேஸ் நம்ம வந்து இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் நீங்கள் எது செஞ்சுக்க இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும் நம்ம எதை கன்சிடர் பண்ணிக்கிறோம்னா நம்ம பாசிட்டிவ் நமக்கு கிராஸ் சிம்பிள் வந்து நமக்கு இன்டு த பிளைனா, அப்போ இன்டு த பிளைனை இன்டு த பிளைனை நம்ம பாசிட்டிவ் ட்ரீட் பண்ணியிருந்திருக்கோம். கரெக்டாக அவுட் ஆஃப் த பிளைனை நம்ம நெகட்டிவ் ட்ரீட் பண்ணியிருந்திருக்குமா, இன்டு த பிளைனை நம்ம பாசிட்டிவ் ட்ரீட் பண்ணியிருந்திருக்கோம், அவுட் ஆஃப் த பிளைனை நமக்கு வந்து நெகட்டிவ் ட்ரீட் பண்ணியிருந்திருக்கோம். சரிங்களா, இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ரிசல்ட்டை மட்டும் பாருங்க. இப்போ நம்ம கிடைச்சிருக்க ரிசல்ட் வந்து ஜஸ்ட் இதை வந்து நமக்கு எது நம்ம ஃபிளிப் பண்ணிக்கலாம், ஃபிளிப் பண்ணி நம்ம வந்து மைனஸ் சிம்பிளை முன்னாடி போட்டுடலாம். கரெக்டாக இது நம்ம ஃபிளிப் பண்ணி நம்ம மைனஸ் சிம்பிளை முன்னாடி போட்டுடலாமா. இப்போ நான் இதை பண்ணுறேன், ஜஸ்ட் நீங்கள் பாருங்க. இப்போ இந்த பாயிண்ட்ல இதுவே நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. இதுவே நம்ம வந்து -μ0 I டிவைட் பை 4π. ஸோ 1 - 2 டிவைட் பை பைன்னு எழுதிக்கலாமா. ஓகே,
ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு மைனஸ் சிம்பிள் கிடைச்சிருக்கோம். இந்த மைனஸ் சிம்பிள் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஓவரால் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் த பிளானர் இருக்கு கரெக்டா. ஸோ நம்ம இன்வெர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் ட்ரீட் பண்ணியிருக்கோம், அவுட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் நமக்கு நெகட்டிவ் ட்ரீட் பண்ணியிருக்கோம். நமக்கு ஓவராலாக பார்க்கும்போது இந்த நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இஸ் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ அதனால எதனால இந்த மாதிரி நான் ஷிஃப்ட் பண்ணியிருந்தேன்னா ஏன்னா நமக்கு ஆன்சர் பாத்துங்க நமக்கு 1/2π இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஷிஃப்ட் பண்ணியிருந்திருக்கேன், அதனால தான் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த பாயிண்ட் நமக்கு நெகட்டிவ் சைன் எதாவது ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா நமக்கு ஃபீல்டு வந்து நமக்கு அவுட்வர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்கு அப்படின்றது ரெப்ரசென்ட் பண்ணுச்சுங்களா. ஸோ அதான் நமக்கு மீனிங். ஸோ இதுக்கு ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா அவே ஃப்ரம் தி பேஜ் நமக்கு ஆப்ஷன் 2 will be the correct option. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் 2 will be the correct option. இல்லை அது உங்களுக்கு குழப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி கொஞ்சம் பொறுமையை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A wire carrying a current I along a positive x-axis. So positive x-axis வந்து current flow ஆகிட்டு இருக்க போது. Okay. And has a length L. It is kept in a magnetic field length half B. So magnetic field வந்து B ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க டெஸ்ட்ல. The magnitude of the magnetic force acting on the wire. Okay. So இந்த wire மேல என்ன மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது. ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட ஜெனரலான ஃபார்முலா என்னது? இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட ஜெனரலான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ I dl cross B வெக்டர். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த என்ன செஞ்சுக்கலாம்னா அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிடும், அதுக்கப்புறம் ஐயோட மல்டிப்ளை பண்ணால் மட்டும் போதும். சரிங்களா. இப்போ கரண்ட் வந்து எந்த டேரக்ஷன் இருக்கு அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் நமக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ இதை மட்டும் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ dl cross B will be equal to determinant method. ஸோ I cap J cap K cap. சரிங்களா. அப்போ நமக்கு ஜஸ்ட் கரண்ட் எலமெண்டோட வெக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அலாங் ஒன்லி எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் தான். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தவங்களுக்கு ஜஸ்ட் we can say that L. லெட்ஸ் சே நம்ம கரண்ட் வந்து நமக்கு L அப்படின்னு எடுத்துக்கலாம். அது லென்த் என்னது நமக்கு L. அப்போ நமக்கு L மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ L இங்க நமக்கு 0, இங்க நமக்கு வந்து 0. ஓகே. வேறஸ் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோட வெக்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2, 3 இருக்கு. ஸோ 2, 3 and 4 இருக்கு. இதெல்லாத்தையும் நம்ம கன்சாலிடேட் பண்ணி பார்த்தோம்னா சீரிசன் I cap into ஸோ இதை மறைச்சிக்கணும். ஸோ இது 0 - 0 அப்போ நமக்கு 0 வந்துடும். ஸோ மைனஸ் ஜே கேப். ஓகே. ஸோ ஜே கேப் பண்ணும்போது இதை மறைச்சிக்கோங்க. ஸோ 4 × L - 0 4 × L - 0. ஓகேங்களா. ஸோ அகைன் நமக்கு வந்து மைனஸ் கே வரும். ஸோ ப்ளஸ் கே போட்டுக்கோங்க. ஸோ ப்ளஸ் கே போட்டு இந்த டேர்ம் இதை மறைச்சிக்கோங்க. ஸோ 3L - 0 3L - 0. இப்போ இந்த ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஓவராலா பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா ஸோ 0 ஸோ -4L J cap plus 3KL K cap கரெக்டுங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நம்ம டிட்டர்மின் இதான் நமக்கு விஷயம். இப்போ இதோட மேக்னெட்டியூட் மட்டும் பார்ப்போம். ஸோ மேக்னெட்டியூட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸோ 14L ஸ்கொயர். ஸோ 4 ஸ்கொயர் பண்ணும்போது 16L ஸ்கொயர் வருமா. 16L ஸ்கொயர் ப்ளஸ் 3L ஸ்கொயர் பண்ணும்போது 9L ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ 16L ஸ்கொயர் ப்ளஸ் 9L ஸ்கொயர் வந்து நமக்கு 25L ஸ்கொயர். இந்த 25 ஒரு ரூட் எடுத்து மட்டும்னா 5L கிடைக்கும். சரிங்களா. ஸோ 5L. இப்போ ஆக்சுவலாக நமக்கு வந்து இதுக்கு உண்டான வேல்யூ தான் நமக்கு வந்து 5L. அப்போ ஓவரால் ஃபோர்ஸ் நமக்கு கண்டுபிடிக்கிறது என்ன செய்ய போகிறோம்? we're going to multiply force is equal to 5LI. இது நமக்கு வந்து வேல்யூ. சரிங்களா. 5LI தான் நமக்கு வேல்யூ. ஓகே. ஸோ ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி will be கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா. பிரச்சனை கிடையாதுண்ணா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க. uniform electric field lines and uniform magnetic field lines are acting on the same directions in a certain regions. If the electron is projected in a region such that its velocity is pointed along the direction of field lines, then the electrons என்ன செய்யும்? ஸோ இது வந்து ஒரு சூப்பரான கொஸ்டின்ஸ். இட்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட் பேசிக் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா சரி லெட்டர் நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இதை ட்ரீட் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் இதே டேரக்ஷன் வந்து நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இருக்கு. சரிங்களா. ஸோ ஜஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ், இது நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த ரெண்டு டேரக்ஷனுமே அதே டேரக்ஷன் நம்ம என்ன செய்ய போறோம்னா நம்மளோட சார்ஜ் நம்ம வந்து த்ரோ பண்ண போறோம் வித் சம் வெலாசிட்டி v. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு இந்த சார்ஜ் மேல எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் நமக்கு ஆக்ட் ஆகும், மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் நமக்கு ஆக்ட் ஆகும். கரெக்டுங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் மட்டும் பார்த்தோம்னா QE. ஃபோர்ஸ் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் நமக்கு வந்து QE. சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக வந்து இன்ஃபேக்ட் அந்த சார்ஜ் என்னன்னு பார்த்தா இட்ஸ் எலக்ட்ரான்ஸ். கரெக்டா. எலக்ட்ரான்ஸ் அந்த சார்ஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட்ஸ் எலக்ட்ரான். அப்போ லெட்டர் நமக்கு வந்து -Q போட்டுக்கோங்க.
ஓகே ஸோ அப்போ நமக்கு ஃபோர்ஸ் will be equal to minus QE சரிங்களா அண்ட் அகைன் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸை பொறுத்தளவுக்கு சி இப்போ எப்போவுமே நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் பொறுத்தளவுக்கு F is equal to QVB sin theta கரெக்டா இந்த sin theta அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெலாசிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் வெலாசிட்டி எந்த டைரக்ஷன் இருக்கு டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் டைரக்ஷன் இருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் எந்த டைரக்ஷன் இருக்கு டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் டைரக்ஷன் இருக்கு ரெண்டுக்கு இடையில கூடிய ஆங்கிள் நமக்கு என்ன வந்து 0 டிகிரி கரெக்ட்டுங்களா அப்போ இந்த sin 0 டிகிரி அப்படின்றது நமக்கு 0 கிடைக்கும் அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா the magnetic fields due to the magnetic force due to the magnetic force the magnetic fields இந்த சினாரியோல நமக்கு magnetic force என்ன இருக்கு ஆக்ட் ஆகாது எப்பலாம் along the direction of magnetic force ஓட magnetic field இருக்கக்கூடிய டைரக்ஷன்லயும் நம்ம ஒரு சார்ஜ் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா கண்டிப்பா அந்த சார்ஜ் மேல எந்த ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது இதான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்ப நமக்கு force due to magnetic fields will be equal to 0 அப்ப நமக்கு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் மட்டும் தான் ஆக்ட் ஆக போகுது எப்படி ஆக்ட் ஆக போகுதுன்னா இன் கேஸ் இங்க பாசிட்டிவ் இது நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் அப்படி சொன்னாலே கண்டிப்பா சேர்ந்துருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீல்ட் இருக்குன்னு அர்த்தம் கரெக்ட்டுங்களா எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்குன்னு என்ன அர்த்தம் இது வந்து உங்களுக்கு ஒரு இது சுத்தி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீல்ட் இருக்குன்னு அர்த்தம் அப்போ இந்த சார்ஜ் வந்து எந்த டைரக்ஷன் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும்னா டுவர்ட்ஸ் தி பிளேட்டுக்கு உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும் கரெக்ட்டுங்களா அப்போ நீங்க எந்த டைரக்ஷன் ப்ரொஜெக்ட் பண்றீங்க டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் டைரக்ஷன் நமக்கு ப்ரொஜெக்ட் பண்றோம் அப்போ லிட்டரலா வந்து உங்களோட வெலாசிட்டி வந்து குறையுமா கூடுமான்னு கேட்டா கண்டிப்பா குறையும் ஏன்னா இந்த டைரக்ஷன் அட்ராக்ட் ஆயிருக்கு என்னதான் நீங்க வந்து இந்த டைரக்ஷன் நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணாலும் இது என்ன செய்யும் அப்படியே போகும்போது வெலாசிட்டி வந்து குறைஞ்சிடும் மறுபடியும் செய்யும் ரிட்டர்ன் பேக் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் பேக் வந்துடும் அப்போ ஒன்ஸ் நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணும்போது கண்டிப்பா உங்களோட வெலாசிட்டி என்ன செய்யும் குறைஞ்ச ஆரம்பிக்கும் ஓகே குறைய ஆரம்பிக்கும் ஸோ வெலாசிட்டி will be decreasing speed will be decreases option C will be the correct option ஓகேங்களா ஸோ தட்ஸ் இட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க a long straight wire of a length 2 meter and mass 250 gram is suspended horizontally in a uniform horizontal magnetic field of 0.7 Tesla. The amount of current flowing through the wire will be okay. So the amount of current flowing through the magnet will be a long straight current of length a long wire of straight suspended horizontally in a uniform horizontal magnetic field. Okay. So like இங்க பாருங்க இது நமக்கு ஒரு கரண்ட் ஒரு லாங் ஒரு வயர் சரிங்களா இது நமக்கு வந்து ஒரு லாங் வயர் இந்த வயரோட மாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 250 கிராம் ஓகே இந்த வயரோட மாஸ் நமக்கு வந்து 250 கிராம் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எம்ஜி ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் 250 கிராம் இன்டூ ஜி ரைட்டா இது சஸ்பெண்டட் இந்த ஹரிசாண்டல் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் uniform horizontal magnetic fields okay uniform horizontal magnetic fields of Tesla 0.7 Tesla சரிங்களா magnetic fields பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து 0.7 Tesla obviously so fine so next பாத்தீங்கன்னா the amount of current flowing through the wire will be the amount of current flowing through the wire will be so I இப்போ first of all இந்த இது வந்து இத சுத்தி நமக்கு ஒரு magnetic fields இருக்கு இந்த magnetic fields இருக்கும்போது obviously இந்த கண்டக்டர் மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் ஏன்னா whenever the current carrying conductor is placed in a uniform magnetic field கண்டிப்பா அந்த கண்டக்டர் மேல ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்ப எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பாத்தீங்கன்னா F will be equal to so I dl b அப்படிட அளவுக்கு நமக்கு வந்து ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் கரெக்ட்டுங்களா சோ அப்ப இதுல இருந்து நம்ம ப்ராப்பரா எழுதணும்னா F will be equal to F is equal to I L B sin theta ஓகே சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கரண்ட் எலிமெண்ட் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் நமக்கு வந்து பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் இருக்க போகுது கரண்ட் எலிமெண்ட் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் நமக்கு வந்து பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் இருக்க போகுது அதனால என்ன செய்ய போறோம் F will be equal to ILB இத எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மேக்னெட் இந்த ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்க போகுது டுவர்ட்ஸ் மேல ஆக்ட் ஆகிட்டு இருக்க போகுது சரிங்களா சோ லிட்டரலா வந்து நமக்கு டுவர்ட்ஸ் ஆக்ட் ஆகிட்டு போகுது லிட்டரலா இது ரெண்டுமே நமக்கு வந்து பேலன்ஸ் ஆக போகுது கரெக்ட்டா அப்போ ILB is equal to mg அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு கரண்ட் த்ரூ தி வயர் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்ப கரண்ட் த்ரூ தி வயர் will be equal to so I is equal to so mg divided by IB ஓகேங்களா சோ m ஓட வேல்யூ தெரியுமா 250 grams the 250 gram வந்து நமக்கு 250 கிலோகிராம் மாத்திரம் into 10 to the power of -3 kg னு மாத்திக்கோங்க சோ g ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு 10 okay into 10 போட்டு divided by அது 9.8 தான் மோட்டருக்கு சொல்றோம் சோ 9.8 divided by so L வந்து நமக்கு அந்த லெந்த் ஆஃப் தி கண்டக்டர் பொறுத்தளவுக்கு எவ்வளவு லெந்த் இருக்கு along 2 மீட்டர் ஓகே சோ 2 மீட்டர் 2 into b ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 0.7 so இது எல்லாத்தையும் நீங்க கன்சிடர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து literally you will be getting 1.75 ampere ஓகேங்களா so 1.75 ampere கிடைக்கும் just இது வந்து நீங்க சால்வ் பண்ணி மட்டும் பாருங்க ஓகேங்களா so that's it ரைட்டா so next பாருங்க the variation of the susceptibility with the absolute temperature of paramagnetic materials is listen சரி என்ன சொல்றேன்னா listen இப்போ paramagnetic material பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சோ एक्चुअली இது வந்து நமக்கு paramagnetic materials இந்த paramagnetic materials வந்து ரேண்டமான டைரக்ஷன் வந்து நமக்கு டைபோல்ஸ் இருக்கும் ஓகே ரேண்டமான டைரக்ஷன் வந்து நமக்கு டைபோல்ஸ் இருக்கும் இந்த மெட்டீரியலை நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் நம்ம ப்ளேஸ் பண்ணி வெச்சுக்கலாம் இந்த மெட்டீரியலை நம்ம
ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு நம்ம பிளேஸ் பண்ணோம்னா என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா டைபோல்ஸும் உங்களுக்கு வந்து அலைன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த எல்லா டைபோல்ஸும் வந்து அலைன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த அலைன் பண்ணுறது வந்து வில் பி இன் தி டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ். அப்போ இந்த ஃபீல்ட் லைன்ஸ் வந்து டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் டைரக்ஷன்ஸ்னா இந்த அலைன்மெண்ட் எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரி நமக்கு வந்து இருக்க போகுது. ஆனால் சில டைபோல்ஸ் மட்டும் நமக்கு வந்து உங்களுக்கு அலைன் ஆகாமல் இருக்கும். ஸோ அது மட்டும் நமக்கு வந்து அலைன் ஆகாமல் இருக்கும். சரிங்களா? எதனாலன்னு பார்த்தீங்கன்னா டியூ டு தெர்மல் எஜிடேஷன். ஓகே, அப்போ அந்த டெம்பரேச்சர்னால அந்த டெம்பரேச்சர்ல அந்த டைபோல்ஸ்னால அலைன் ஆக முடியாது. ஓகே, அதான் விஷயம். அப்போ இதை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ லிட்டரலாக என்ன பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இந்த மாதிரி மெட்டீரியலுக்கு நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண நிறைய டைபோல்ஸ் வந்து உங்களுக்கு அலைன் ஆகாமல் இருக்கும். அப்போ ஒரு மெட்டீரியல் வந்து டைபோல்ஸோட மொமெண்டம் டைபோல்ஸ் வந்து அலைன் ஆச்சு, அந்த டைபோல்ஸோட கிரியேஷன் தான் நமக்கு அந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு மேக்னடைஸ் ஆகிறதுக்கான காரணமாக இருக்க போகுது. சரி, இன்கேஸ் நமக்கு ஒரு மெட்டீரியல் வந்து நீங்கள் மேக்னடைஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மெட்டீரியலை வந்து நீங்கள் மேக்னடைஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து வி ஹவ் டு இன்க்ரீஸ் த டைபோல்ஸ். அந்த மெட்டீரியல் இருக்கக்கூடிய டைபோல்ஸ் வந்து நமக்கு நிறைய இன்க்ரீஸ் பண்ண அந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு சூப்பராக மேக்னெட்டாக கனெக்ட் ஆக போகுது. ஸோ இந்த பாயிண்ட்ல அலைன்மெண்ட் ஆஃப் டைபோல்ஸ் வந்து நமக்கு வந்து கம்மியாக இருக்க போகுது. எப்போ நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் the alignment will be lesser. கரெக்டா? அப்படி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா more and more number of dipoles will not be aligning. கரெக்டா? அப்ப அந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து the materials will not be magnetizing அந்த situation. அப்போ ஒரு மெட்டீரியல் வந்து எப்படி மேக்னடைஸ் ஆகுது அப்படின்றத சொல்றது தான் என்னது, இட்ஸ் சசப்டிபிலிட்டியோட வேல்யூ. கரெக்டா? அப்போ இப்போ லிட்டரலா என்ன சொல்றாங்கன்னா can we say yes the susceptibility is inversely proportional to T ன்னு எழுதலாமா? Can I see? இது எழுதலாமா? அப்போ நீங்கள் டெம்பரேச்சர் குடிச்சுன்னா நமக்கு சசப்டிபிலிட்டி குறையும். சரிங்களா? இப்போ இதுல நான் இன்னொரு விதமா சொல்றேன். சசப்டிபிலிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/T எழுதலாமா? அப்போ 1/T அப்படின்னா ஒரு கிராஃப் நமக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சசப்டிபிலிட்டி நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆப்ஷன் டி வில் பி தி கரெக்ட் ஆப்ஷன். இன்கேஸ் டி மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கேவ் கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகே, இன்கேஸ் டி மட்டும் இருந்துச்சுன்னா, ஓகே, இன்கேஸ் நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு வெறும் டி மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதான் ஆன்சர். உங்களுக்கு 1/T இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆப்ஷன் டி வில் பி தி கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. A tightly wound 100 turns coils of a radius 10 centimeters carrying a current of 7 ampere. Okay, so 7 ampere. The magnitude of the magnetic field at the center of the coil will be. Okay, so it's a 100 turns. It's a coil, then it's a coil. So coil nale first என்ன செய்யுங்க, solenoid வேற coil வேற. Okay, so solenoid நமக்கு coil வேற. இது நமக்கு solenoid, இதான் நமக்கு coil. சரிங்களா? current I flow ஆகிட்டு இருக்கு. A tightly wound 100 turns. அப்போ number of turns அப்படின்றது நமக்கு வந்து 100 turns. ஓகேங்களா? இஸ் ரேடியஸ் நமக்கு வந்து r is equal to okay 100 centimeter 10 centimeter. Okay, 10 centimeter and carries a current of I will be equal to 7 ampere. Next பாருங்க, the magnitude of the magnetic field at the center of the coil. So actually நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சென்டர்ல நமக்கு வந்து என்ன magnetic field இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். So obviously கண்டுபிடிச்சலாம் the magnetic field will be equal to so mu naught I divided by so 2. இது வந்து சர்க்கிள் காயில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு சர்க்கிள் காயில்னால நமக்கு இந்த சென்டர் பாயிண்ட் நமக்கு எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும். ஸோ mu naught I divided by divided by so 2r அப்படின்ற அளவுக்கு நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும். இன்கேஸ் இஃப் யூ ஹேவிங் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் நீங்கள் வந்து என்ன மட்டும் உள்ளுக்கு மல்டிப்ளை பண்ணால் மட்டும் போதும், இன்ட்டு நமக்கு என்ன மட்டும் மல்டிப்ளை பண்ணால் மட்டும் போதும், அவ்வளோதான். அப்போ இந்த பார்த்து வந்து b will be equal to so mu naught பொறுத்தளவுக்கு நமக்கு என்ன செஞ்சுக்கலாம், ஜெனரல் ஃபார்மா இருக்கு நமக்கு 4 pi. Okay, b will be equal to so 4 pi into 10 to the power of minus 7 into I. current எவ்வளவு flow ஆகிட்டு இருக்குது நமக்கு 7 ampere current flow ஆகுது. number of turns பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து 100. so divided by 2 into r. r ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 cm. r ஓட வேல்யூ வந்து 10 cm. so 10 into 10 to the power of minus 2. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் விஷயம். அப்போ இதில் உங்களுக்கு வந்து எதாவது கேன்சல் பண்ணுங்க பாருங்க. 1010 கேன்சல் பண்ணிடலாம். வேற என்ன கேன்சல் பண்ண முடியும்? 2 கேன்சல் பண்ணலாமா? ஸோ 2 pi கரெக்டுங்களா? ஸோ அண்ட் தென் வேற என்ன கேன்சல் பண்ண முடியும்? 10 to the power of minus 2 இருக்கா? 10 to the power மேலே கொண்டு போய் 10 to the power of plus 2 வரும். ஸோ plus 2 ஒரு 10 இருக்கு, 10 to the power of plus 3 வரும். ஸோ 10 to the power of plus 3யும் 10 to the power of minus 7 plus minus 4 கரெக்டுங்களா? அப்போ b will be equal to so 2 into 22 divided by 7 into 10 to the power of minus 4 கரெக்டுங்களா? அப்போ இந்த 7 கேன்சல் பண்ணிருங்க. அப்போ 44 into 10 to the power of minus 4 44 into 10 to the power of minus 4. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து b is equal to
44 into 10 to the power of minus 4 Tesla. Or நீங்க ஒரே ஒரு decimal symbol மட்டும் உள்ளக்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்க B will be equal to 4.4 10 to the power of minus 3 இருக்கும். 10 to the power of minus 3 அப்படின்றது nothing but milli. Okay, milli Tesla. So obviously நமக்கு வந்து 4.4 milli Tesla நமக்கு வந்து ஆன்சர் இருக்கும்போது ஆப்ஷன் C. சரிங்களா? That's it. இத நமக்கு இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளத்தை நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணனும். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க. A tightly wound, இப்போ நாம பாத்துக்கோமே. A iron bar of a length L has a magnetic dipole moment of m. Okay, it is bent at the middle of its length such that the two arms makes an angle 60 degree. Okay, 60 degree with each other. The magnetic moment of this new magnet is, okay, so listen, இப்போ நமக்கு ஒரு iron bar இருக்கு. இந்த iron bar வந்து நமக்கு லைட்டா நம்ம பெண்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? An iron bar of a length L has a magnetic dipole moment is bent at the middle of its length such that two arms makes an angle. Okay, so இப்போ listen, இது நமக்கு வந்து ஒரு iron bar. இந்த iron bar வந்து நமக்கு ரெண்டா பெண்ட் பண்ண போறோம். சோ ரெண்டா பெண்ட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி நமக்கு ஆங்கிள் மேக் பண்ணிருக்கு. ஓகே, 60 டிகிரி. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டா பாத்தீங்கன்னா இது ரெண்டு வேற ராட் இல்ல, ஒரே ஒரு ராட் தான். ஓகே, as a whole இருக்கும்போது லெட்ஸ் சே நமக்கு லெந்த் L இருக்கா, இந்த லெந்த் L இருக்கு. இந்த பாயிண்ட்ல லெந்த் L இருக்கும்போது இதோட மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் என்ன இருக்கு, m. இப்போ நமக்கு ஜஸ்ட் இங்க பெண்ட் பண்ணிட்டோம். அந்த பெண்ட் பண்ணும்போது இது எவ்வளவு ஆங்கிள் மேக் பண்ணிருக்கு, 60 டிகிரி மேக் பண்ணிருக்கு. இதோட லெந்த் நமக்கு பார்த்தா L/2 இருக்கு, L/2 இருக்கு. ஏன்னா நமக்கு யூனிஃபார்ம் லெந்த் நமக்கு மிட்ல தான் நமக்கு வந்து பெண்ட் பண்றோம். ஓகே, இங்க L/2 L/2. இப்போ இன் கேஸ் நமக்கு இது L/2 இருந்துச்சுன்னா லிட்டரலா பாத்தீங்கன்னா லிசன் நான் சொல்றத கவனமா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கேஸ்ல இப்போ ஏதாச்சும் ஒரு ரேண்டமான क्वेश्चन வந்து மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் கேட்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இதான் நமக்கு இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த ஷேப்புக்கு நமக்கு மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஜஸ்ட் கன்சிடர் த எஃபெக்டிவ் லெந்த் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. எஃபெக்டிவ் லெந்த் மட்டும் கன்சிடர் பண்ணீங்க, அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்க்கு மட்டும் நீங்க எஃபெக்டிவ் லெந்த் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ அப்பதான் நமக்கு ஜஸ்ட் அதை மட்டும் நமக்கு போதும். அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம பார்க்கும்போது எஃபெக்டிவ் லெந்த் நம்ம பார்க்கணும். ஸோ இதான் நமக்கு எஃபெக்டிவ் லெந்த். ஓகே, அப்போ எஃபெக்டிவ் லெந்த் பொறுத்தளவுக்கு இன்கேஸ் இது L/2 இருந்துச்சுன்னா இது L/2 இருந்துச்சுன்னா இதுவும் நமக்கு என்ன இருக்கு, நமக்கு L/2 தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ தட் யூ கேன் மேக் த ஈக்குவேட்டட் ட்ரையாங்கிள். சரி, ஓகே, அப்போ இந்த பாயிண்ட்ல இந்த மெட்டீரியல் வந்து இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து அந்த இது இருக்குமே, ஸ்ட்ரென்த் இருக்குமே, மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ அதனால நமக்கு ஸ்மால் எம், இது நமக்கு வந்து ஸ்மால் எம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நமக்கு இங்கே நமக்கு ஸ்மால் எம் இருக்க போகுது. அப்போ லிட்டரலா இப்போ இந்த கேஸுக்கு நீங்க மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் நமக்கு எழுதணும்னா what we can write is, so the new magnetic dipole moment will be equal to, okay, so pole strength into its suppression. Pole strength அப்படின்றது நமக்கு வந்து m into its suppression சொல்லி பார்க்கும்போது L/2. அப்போ இதுல இருந்து இந்த m into L அப்படின்றது நமக்கு ஒரிஜினல் கூடிய இப்போ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் m into L ன்னு எழுதலாமா? அப்போ ஒரிஜினல் லெந்த் இருக்கும்போது அதோட மேக்னெட்டிக் டைபோல் வந்து ml. இப்போ நம்ம பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் வந்து ml/2. அப்போ நமக்கு ஒரிஜினல் divided by 2, half of the original value. Option 2 will be the correct option. Next question பாருங்க. A sheet is placed horizontally surface in front of a strong magnetic field lines, the forces needed to. So actually இது வந்து straight away theoretical questions தான். Just நீங்க ரீட் பண்ணாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். First of all வந்து so hold the sheet if there is magnetic. Hold the sheet there if it is not magnetic. Actually வந்து first of all அந்த magnet இருந்துச்சுன்னா அது ஹோல்ட் பண்ணும். கரெக்ட்டுங்களா? ஆப்ஷன் 2 கரெக்ட், பட் ஆப்ஷன் 3 பி நமக்கு தப்பான ஆப்ஷன். இன்கேஸ் அந்த ஷீட்ல வந்து நான் மேக்னெட்டிக் இருந்துச்சுன்னா அதுல வந்து ஒண்ணுமே செய்யாது, ஜஸ்ட் என்ன அதை ஹோல்ட் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, மூவ் த ஷீட் அவே ஃப்ரம் த போல் with uniform velocity if it is conducting, and move the sheet away from the pole when uniform velocity if it is both non conducting or polar. நான் கண்டக்டிங் இருந்தா எந்த ஒரு விஷயமே நடக்காது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் சி மட்டும் தான் நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்டா இருக்கு, மற்ற எல்லாமே உங்களுக்கு வந்து தப்பான ஸ்டேட்மெண்டா இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. எஸ், ஸோ டயமேக்னெட்டிக் மெட்டீரியல், ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல், பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல், நான் லிசன், எப்பவுமே நமக்கு டயமேக்னெட்டிக் மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து அந்த மெட்டீரியல் வந்து மேக்னடைஸ் ஆகும்னா கண்டிப்பா மேக்னடைஸ் ஆகும், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன் மேக்னடைஸ் ஆகும். அதான் நமக்கு டயமேக்னெட்டிக் மெட்டீரியல் நம்ம படிச்சது. அப்போ ஃபார் டயமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் the susceptibility will be is equal to I divided by H இருக்கா. அப்போ நம்ம கொடுத்துருக்க ஃபீல்டுக்கு அந்த மெட்டீரியல் வந்து மேக்னடைஸாக இருக்கும், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன் மேக்னடைஸாக இருக்குனால நமக்கு அந்த நெகட்டிவ் சிம்பிள் போடும். சரிங்களா? அதனால் லிட்டரலாக பார்த்தீங்கன்னா the susceptibility for the diamagnetic material will be equal to negative. எப்பவுமே நெகட்டிவ் இருக்கும்போது நெகட்டிவ் இருக்கிறது நமக்கு ஓகே, பிரச்சனை கிடையாது. பட் அது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு 10 டெஸ்ட்லாம் கொடுத்தும் போது இப்போ என்கிட்ட ஒரு மேக்னெட் இருக்கு, என்கிட்ட இந்த ஒரு பென் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென் வந்து ஒரு அயனால மேக் பண்ண ஒரு பென்னு எடுத்துக்கோங்க. ஒரு அயனால மேக் பண்ணக்கூடிய பென். ஆக்சுவலி அயன் வேணா வேற ஒரு மெட்டீரியல் இருக்கு, ஒரு வாட்டர்னால
ஒரு வாட்டர் வந்து ஒரு வாட்டர் வந்து ஒரு டைமண்டரி மெட்டீரியல்ஸ். இப்போ இது வந்து வாட்டரால் மேக் பண்ண ஒரு மெட்டீரியல் சரிங்களா. இப்போ இந்த வாட்டர் வந்து இது வந்து என் கையில் ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பார் மேக்னெட் கூட அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட ஜோனில் நம்ம வச்சோம்னா கண்டிப்பாக இந்த மேக்னெட் வந்து ஒரு மேக்னடைஸ் ஆகும். ஓகே, ஸோ ஆனால் வந்து ஆப்போசிட் டேரக்ஷன் மேக்னடைஸ் ஆகும். இப்போ மேக்னடைஸ் ஆகும்போது கண்டிப்பாக நான் வந்து ஒரு 10 டெஸ்ட்லாம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இதில் இந்த வாட்டரில் கிரியேட் ஆகிட்டு கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து லிட்டர் வந்து ஒரு 2 டெஸ்ட்லாவாக இருக்கும், இல்லாட்டா 3 டெஸ்ட்லாவாக இருக்கும். அதோட ப்ரொபோர்ஷனல் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதோட ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் நமக்கு அந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு மேக்னடைஸ் ஆக போகுது. அதுவும் நமக்கு நெகட்டிவ் டைரக்ஷன் மேக்னடைஸ் ஆக போகுது சரிங்களா. அப்போ அந்த கிவன் வேல்யூ நமக்கு வந்து பிக்காக இருக்கும், அந்த பெருசு நம்பர் இருக்கும். அப்போ அது மேக்னடைஸ் ஆன நம்பர் வந்து உங்களுக்கு ஸ்மாலாக இருக்க போகுது சரிங்களா. ஸோ இதான் விஷயம். அப்போ பிக் நம்பர் டிவைட் பை ஸ்மால் நம்பர் அப்படின்ற ஆப்வியஸ்லி நமக்கு வந்து இட்ஸ் ஸ்மால் நெகட்டிவ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். இது வந்து இட்ஸ் ஆல் அபௌட் டயமேக்னெட்டிக் மெட்டீரியல். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் இது கிடைக்கும் போது A will tends to 2. இப்போ ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு உங்களுக்கு வந்து பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் வாங்க. இந்த பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு இதுவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சசெப்டிபிலிட்டி will equal to I divided by H. அப்போ நம்ம கொடுத்துருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அது பயங்கரமாக மேக்னடைஸ் ஆகும், ஆனால் சேம் டைரக்ஷன் மேக்னடைஸ் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து ரிப்பல்சிவ் நேச்சராக இருக்க போது, பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் உங்களுக்கு அட்ராக்ட் நேச்சராக இருக்க போது. நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேராமேக்னெட்டிக் வந்து உங்களுக்கு அட்ராக்ட் ஆக போது, ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து அட்ராக்ட் ஆகும், டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து அட்ராக்ட் ஆகி ரிப்பல் ஆக ஆரம்பிக்கும் சரிங்களா. ஸோ அப்புறம் வந்து நீங்கள் 10 டெஸ்ட்லாம் கொடுப்பீங்க, அது வந்து 2 டெஸ்ட்டில் தான் அது இவால்வ் ஆகும். பட் ஈவன் அது வந்து ஒரு ஸ்மாலான ஒரு ஃபீபிளான ஒரு அட்ராக்ஷன் வந்து கிரியேட் பண்ணும் சரிங்களா. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மால் பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். இங்கே வந்து நமக்கு ஒரு ஸ்மால் பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். அப்போ இது நமக்கு வந்து ஸ்மால் பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ C tends to 4. Okay, so what about ferromagnetic material? Extreme case of paramagnetic material is the ferromagnetic materials. For example, paramagnetic material வந்து நம்ம 2 டெஸ்லா கொடுக்குறோம், ஆனால் அது நமக்கு பாசிட்டிவ் டைரக்ஷன் வந்து 2 டெஸ்லா ஒரு 10 டெஸ்லா கொடுக்குறோம், நமக்கு பாசிட்டிவ் டைரக்ஷன் வந்து ஒரு 2 டெஸ்லா அது கிரியேட் பண்ணி கொடுக்குதுன்னா ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படியே தலையில பார்ப்போம். இது கேஸ் நமக்கு ஒரே ஒரு டெஸ்ட்ல கொடுத்தோம்னா நமக்கு அங்கே எவால்வ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் எப்படி இருக்கு, thousands டெஸ்ட்லாவா கிரியேட் ஆக போகுது. இன்கேஸ் நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஃபீல்டு வந்து 1 டெஸ்ட்லா தான் கொடுப்போம், ஆனால் அந்த 1 டெஸ்ட்லானால இந்த மெட்டீரியல் வந்து எப்படி மேக்னடைஸ் ஆகும்னா 1000 டைம்ஸ் வந்து மேக்னடைஸ் ஆகும். ஓகே, இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா we will be having susceptibility in terms of more பெரிய நம்பரா இருக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் 3. ஓகே, ஸோ ஆப்வியஸ் வந்து D ஓட ஆப்ஷன் வந்து நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு சசப்டிபிலிட்டி அவங்க இருக்கவே இருக்காது. ஓகே, ஸோ ஆப்ஷன் 1. ஸோ இது வந்து எது 2 3 4 1 2 3 4 1 ஆப்ஷன் A will be the correct option. ஆப்ஷன் A will be the correct option. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The magnetic moment of iron bar is M. It is now bent in such a way that it forms an arc. Okay, so இதான் நமக்கு வந்து magnet listen, இது நமக்கு வந்து ஒரு magnet dipole ஒரு iron rod. ஸோ இது வந்து நமக்கு லைட்டா நம்ம பெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ லைட்டா நமக்கு இதுனா செஞ்சுக்கு பெண்ட் பண்ணிருக்கோம் சரிங்களா. ஸோ in such a way that it forms an arc section of a circular suspending the angle of 60 degree. Okay, so this இது வந்து 60 டிகிரிக்கு நம்ம என்ன செய்யறோம், சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ 60 டிகிரி நமக்கு வந்து சஸ்பெண்ட் இருக்கும் சரிங்களா. other sentence, the magnetic moment of this arc will be. so இப்போ இந்த ஆர்க்கு நமக்கு வந்து magnetic moment நமக்கு தெரிஞ்சுக்கணும். listen நல்லா பாருங்க. இப்போ இந்த பாயிண்ட்ல can we say இது வந்து r எடுத்துக்கலாம், இது நமக்கு வந்து r எடுத்துக்கலாம். so and again in case நமக்கு இதோட லெந்த் நமக்கு வந்து r எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு since நமக்கு இது r இது r அப்படினா ஆப்வியஸ்லி நமக்கு வந்து இதுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய r தான் சரி. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா the magnetic moment of this arc. அப்ப இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து magnetic moment கண்டுபிடிக்கணும் சரி. சோ magnetic moment பொறுத்த அளவுக்கு இப்போ இந்த பாயிண்ட்ல நமக்கு ரெண்டு கேஸ்ல கூட magnetic pole strength நமக்கு வந்து சேமா தான் இருக்கும், நமக்கு மாறவே மாறாது. pole strength நமக்கு வந்து சேமா தான் இருக்கும், மாறவே மாறாது. சோ magnetic dipole moment அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா pole strength times the displacement, pole strength times the separation சரியா, separation. அப்போ r இது இவ்வளவுதான் விஷயம் கரெக்ட்டா. பட் இங்க என்ன பிரச்சனைனா இந்த r ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும், இதான் நமக்கு வேல்யூ சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த r ஓட வேல்யூ நமக்கு கண்டுபிடிச்சலாமா, ஆப்வியஸ்லி நமக்கு வந்து கண்டுபிடிச்சலாம். சோ ஓகே லிசன், இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஹோல் ஆர்க் இது அஸ் அ ஹோல் பார்க்கும்போது நமக்கு 360 டிகிரியா, அஸ் ஹோலா பார்க்கும்போது நமக்கு வந்து 360 டிகிரி. இந்த 360 டிகிரி நம்ம எப்படி சொல்லுவோம்னா 2 பாயிண்ட் சொல்லுவோம். ஓகே, ஸோ இதை வந்து நமக்கு வந்து ஒரே ஒரு போர்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா இது நமக்கு 60 டிகிரி. இந்த 60 டிகிரி நமக்கு எப்படி சொல்ல போறோம்னா see can we say it's a division of 6 ன்னு போடலாமா.
ஓகே விச் மீன்ஸ் நமக்கு வந்து இப்போ இந்த லென்த் நான் ரெப்ரசென்ட் பண்ண போறேன் இதை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போறேன்னா என்னோட ரேடியஸ் நமக்கு வந்து r அப்போ இந்த போர்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா as a whole பார்க்கும்போது 2πr can I say so 2πr divided by 6 னு எழுதலாமா நல்லா பார்த்து சொல்லுங்க 2πr divided by 6 2πr அப்படின்றது வந்து as a whole சர்க்கிளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓவரால் பெரிமீட்டர் அந்த பெரிமீட்டர்ல இருந்து இந்த போர்ஷன் மட்டும் எனக்கு வந்து தேவைன்னா இந்த போர்ஷன் மட்டும் எனக்கு தேவை இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் எனக்கு தேவைன்னா அதோட டிஸ்டன்ஸ் எப்படி எழுத போறோம் 2π divided by 6 அந்த 2π divided by 6 அப்படின்றது வந்து 360 டிகிரி வந்து நமக்கு 6 ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து 60 டிகிரி கிடைக்கும் அதான் நமக்கு ஆக்சுவலா அந்த 60 டிகிரி மீன் பண்றது நமக்கு வந்து 2πr divided by 6 and that will be equal to length of the rod கரெக்ட்டுங்களா ஏன்னா இப்போ L அப்படின்ற ஒரு லென்த் இருக்குல்ல இந்த ராட் தான் நம்ம ரைட்டா பெண்ட் பண்ணிருக்கோம் சோ பெண்ட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு அப்ப ஓவராலா பாத்தீங்கன்னா as a whole சர்க்கிளா பாக்கும்போது நமக்கு வந்து 2πr அப்படின்ற அளவுக்கு நமக்கு டிஸ்டன்ஸ் இருக்கும் இப்போ நமக்கு இந்த போர்ஷன் மட்டும் இருக்குல்ல இந்த போர்ஷன் மட்டும் நமக்கு r பாக்கும்போது இந்த போர்ஷன் நமக்கு r லென்த் பாக்கும்போது we can say 2πr divided by 6 and that will be equal to length கரெக்ட்டா சோ இப்போ நமக்கு இந்த r அப்படின்றதுக்கு நமக்கு என்ன எழுதிக்கலாம்னா சோ r can be written as r is equal to L into இத நம்ம டிவைட் பண்ணிடலாம் சோ 3 cancel பண்ணி 3 so pi r divided by 3 is equal to L so r will be equal to 3L divided by pi ஓகேங்களா so that's it இப்போ இதல என்ன செய்ய போறீங்கன்னா உள்ளக்கு நீங்க அந்த r ஓட வேல்யூ மட்டும் உள்ளக்கு இன்க்ளூட் பண்ணி பாத்துங்க அவ்வளவுதான் விஷயம் r இன்க்ளூட் பண்ணா என்ன கிடைக்கும் ஆப்வியஸா நமக்கு வந்து ஒரிஜினல் இருக்கும்போது இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன இருக்கும்போது m into L இருக்க போகுது கரெக்ட்டா இப்போ இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன இருக்க போகுது now the new magnetic moment will be equal to pole strength நமக்கு சேம் தான் pole strength நம்ம மாறப்படுதுல பட் அதோட டிஸ்டன்ஸ் r அப்படின்றது என்ன இருக்கும் 3L divided by pi கரெக்ட்டா இந்த m into L இருக்குல இந்த m into L அப்படின்றது நமக்கு ஒரிஜினல் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்டோட வேல்யூ அப்போ இதுல இருந்து we can say okay so 3 divided by pi into original magnetic dipole moment okay the 3 divided by pi into original magnetic moment so option 1 will be the correct option கரெக்ட்டா so இவ்வளவுதான் விஷயம் so இது ரொம்ப ஈஸியான क्वेश्चंस தான் okay so next question பாருங்க a 2 ampere current is flowing through the two different small circular copper coils having radii 1:2 the ratio of their respective magnetic moments will be okay so two different circular coils okay two different small circular coils correct circular copper coils so circular copper coils பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து அதோட see listen இப்போ இதோட magnetic moment என்னவா இருக்க போகுது அவனா ratio of their respective magnetic moments so இப்போ இத நமக்கு circular globe so magnetic moment அப்படினு சொல்லி பாக்கும்போது magnetic moment is equal to I into A okay actually நம்ம பார்த்தா இது circular loop தானே circular loop ஓட ஏரியா என்ன இருக்க போகுது நமக்கு pi r square அப்ப m will be equal to I into pi r square I constant நமக்கு சேம் கரண்ட் தான் நமக்கு 2 ஆம்பியர் கரண்ட் சேம் கரண்ட் தான் pi constant அப்ப நான் லிட்டரல் எழுதணும்னா magnetic dipole moment is directly proportional to r square எழுதலாமா சரிங்களா இது ஃபர்ஸ்ட் கேஸ் இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் பொறுத்தளவுக்கு என்ன செஞ்சுக்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் கேஸ் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் சர்க்கிளுக்கு செகண்ட் சர்க்கிளும் பாருங்க ரெண்டு சர்க்குலர் காயிலுக்கு நமக்கு we are going to have the ratio of 1:2 இது நமக்கு ஒண்ணா இருந்துச்சு 2 இருக்கு இன்கேஸ் இது வந்து 2 மீட்டர் இருந்துச்சு இது வந்து 4 மீட்டர் இருக்கு அந்த 1:2 அப்படின ரேஷியோ இருக்கு அப்ப நம்ம ரெண்டுமே நம்ம ரேஷியோ பார்ப்போம் so m divided by m dash will be equal to r1 square divided by r2 square சரிங்களா அப்போ இத வந்து காமனா எழுதிட்டோம்னா r1 divided by r2 the whole square கரெக்ட்டா இந்த r1 divided by r2 அப்படின்றது என்னது it's nothing but ratio of the radius 1:2 அப்ப is equal to 1 divided by 2 the whole square is equal to 1 divided by 4 கரெக்ட்டுங்களா இவ்வளவுதான் விஷயம் அப்போ the old magnetic dipole momentக்கும் new magnetic dipole momentக்கும் இடையில உள்ள ரேஷியோ அது 1:4 தான் ஆக்சுவலா ஆப்ஷன் நமக்கு ஆப்ஷன் C will be the correct option சரினா ஈஸி क्वेश्चन சோ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த ரேஷியோ டைப்ல வந்து கண்டிப்பா ஒரு 3 to 4 क्वेश्चंस வந்து மாட்டுங்க எவ்ரி இயர் ஓகே ஆனா இந்த ரேஷியோ டைப் क्वेश्चन நல்லா பார்த்துட்டு போங்க so next question பாருங்க electrons okay so moving with a speed of c divided by 100 is injected into magnetic field of B of a magnitude perpendicular to its direction of the motions we wish to apply a uniform electric field lines together with the magnetic field lines so that the electrons does not deflect from its path then listen இது வந்து என்ன கான்செப்ட் இருக்குன்னா ஒரு எலக்ட்ரான் வந்து V is equal to E divided by B இது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஒரு சார்ஜ் வந்து டிஃப்ளெக்ட் ஆகாம போச்சுன்னா கண்டிப்பா அந்த சார்ஜோட வெலாசிட்டி should be equal to எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ரேஷியோ
எலக்ட்ரிக் ஃபிலன்ஸ் மேக்னெட்டிக் ஃபிலன்ஸ் இடத்துல கூட ரேஷியோக்கு ஈக்குவலண்டான ஒரு வெலாசிட்டியில் அந்த சார்ஜ் இருந்தால் மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபிலன்ஸுக்கும் அது வந்து டிஃப்ளெக்ட் ஆகாமல் அது ஸ்ட்ரெயிட்டாகவே மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ என்ன செய்யறாங்கன்னா இப்போ விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் பிளேட், இது நமக்கு வந்து நெகட்டிவ் பிளேட். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் ரெண்டு பிளேட் இருக்குல்ல, எலக்ட்ரிக் ஃபிலன்ஸ் எப்படி இருக்கும் போது மேலே கீழே வரப்போகுது எலக்ட்ரிக் ஃபிலன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. அண்ட் ஐ எம் கோயிங் டு சே அபவுட் மேக்னெட்டிக் ஃபிலன்ஸ். மேக்னெட்டிக் ஃபிலன்ஸ் வந்து எது நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, இன்வெர்ட் ஃபீல்டு அவுட்வர்ட் ஃபீல்டு எடுத்துக்கோங்க. ஸோ நான் கிராஸ் சிம்பிள் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த கிராஸ் சிம்பிள் என்னது, இட்ஸ் இன்வெர்ட் ஃபீல்டு. கிராஸ் சிம்பிள் வந்து நமக்கு இன்வெர்ட் ஃபீல்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல நம்ம வந்து சார்ஜ் வந்து நமக்கு பேச போறோம். ஓகே, சார்ஜ் நமக்கு வந்து பேச போறோம். இந்த சார்ஜ் நம்ம வந்து த்ரோ பண்ண போறோம், ஒரு படிவ வெலாசிட்டி த்ரோ பண்ண போறோம். இந்த சார்ஜ் வந்து போத் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்கு. இன்கேஸ் இந்த சார்ஜ் நமக்கு டிஃப்ளெக்ட் ஆகாம இருந்துச்சுன்னா, இந்த சார்ஜ் நமக்கு வந்து டிஃப்ளெக்ட் ஆகாம இருந்துச்சுன்னா இது என்ன செய்யும்னா இந்த சார்ஜோட வெலாசிட்டிக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் டிவைட் பை மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸோட ரேஷியோக்கு நமக்கு வந்து சேமா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது வந்து வெலாசிட்டி செலக்டர் அப்படின்ற ஒரு கேஸ்ல நம்ம வந்து படிச்சிருப்போம். இதே விஷயம் சரிங்களா. இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸோட நமக்கு வேல்யூ தெரிஞ்சுக்கணும். ஸோ லிட்டரா பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா c/100 கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி வந்து c/100 இருக்கு. ஓகே, ஸோ c/100 இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸோட வேல்யூ நமக்கு we wish to apply the electric fields together so that electric doesn't deflect the electric fields. Okay, electric fields ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸோட வேல்யூ என்னது, நமக்கு 9 × 10⁻⁻⁴ 9 × 10⁻⁻⁴ டெஸ்லா. 9 × 10⁻⁻⁴ டெஸ்லா. ஸோ 9 × 10⁻⁻⁴ டெஸ்லா. ஸோ மேலே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து பார்த்துலாம். ஸோ சியோட வேல்யூ என்னது, நமக்கு வந்து 3 × 10⁸ சியோட வேல்யூ நமக்கு வந்து 3 × 10⁸ divided by 100 is equal to E/, so 9 × 10⁻⁻⁴. ஓகேங்களா. ஸோ இப்போ இதுல இருந்து என்ன செஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா we can just shift பண்ணிடலாம். So electric fields will be equal to 9 3s are 27. So 9 3s are 27. So into 10⁸ இருக்கா, 10⁸ போட்டுக்கோங்க. ஸோ 10⁸ divided by 100 சரிங்களா, அவ்வளோதான். ஸோ 100க்குலாம் மேலே கொண்டு வரும்போது -2 வரும். ஸோ ஓகே, நமக்கு E will be equal to 27 × 10⁻². ஓகே, 10⁻², 27 10⁻². ஓகே, நமக்கு அப்போ என்னன்னா இது ஏது இந்த ஆப்ஷன் கேன்சல் பண்ணிடுங்க அண்ட் இந்த ஆப்ஷன் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ இது நமக்கு ஆப்ஷன் ஏ இல்லாட்டி ஆப்ஷன் பி தான் வரும். இப்போ நான் என்ன சொல்லிட்டா எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ லிட்டரலாக பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா நல்லா கவனிச்சு பார்த்துக்கோங்க. எப்போவுமே நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸும் நமக்கு வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கணும். உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீட் ஆஃப் லைட் இருக்கு இல்லையா, நமக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ல நமக்கு வந்து ஒரு விஷயத்தை படிச்சிருப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் வந்து நமக்கு மியூச்சுவல் பெர்பெண்டிகுலரா இருக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸோட ஆசிலேஷன்ஸும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸோட ஆசிலேஷன் நமக்கு வந்து ஒருத்துக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். அந்த ரெண்டுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் வந்து அதோட ப்ராபகேஷன் இருக்கும். கரெக்டுங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு லைட்டோட கேஸ் தான். இப்போ நம்ம பார்த்தது வந்து கிட்டத்தட்ட இட்ஸ் லைட் ஆஃப் த கேஸ் தான். அப்போ வெலாசிட்டி will be equal to electric fields divided by magnetic fields. இதுவுமே நமக்கு ஸ்பீட் ஆஃப் லைட் c will be equal to E/b. சேம் கேஸ் தான் சரியா. அப்போ நமக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் என்ன சொல்லியிருந்தோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் பெர்பெண்டிகுலரா இருக்கு. அந்த ரெண்டு டைரக்ஷனுக்கும் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் வந்து அது ப்ராபகேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தோமா, அதே மாதிரி தான் இங்கே நம்ம சொல்ல போறோம். அப்போ கண்டிப்பா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸும் பெர்பெண்டிகுலரா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த கேஸ் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ the electric fields will be perpendicular to the magnetic fields. So option D will be the correct option. Okay, it's a theoretical question. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. So last and final questions. A parallel plate capacitor made of a circular plate is being charged such that the surface charge density as its plates is increasing at a constant rate with the times. The magnetic field arising due to displacement current. சரிதான், இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கொஸ்டின்ஸ். இங்க பாருங்க, நம்ம கிட்ட ஒரு ரெண்டு பேரல் பிளேட் இருக்கு. ஓகே, இது நமக்கு பேரல் பிளேட், ஒரு சர்க்குலர் பேரல் பிளேட். ஸோ லிட்டரலா பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா இது வந்து நமக்கு நெகட்டிவ் சார்ஜா இருக்க போகுது. ஓகே, ஸோ இங்க நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து இங்க மூவ் பண்ணிட்டே இருக்க போகுது. ஓகே, ஸோ இதை பார்க்கும்போது ஜஸ்ட் நீங்க என்ன அசியூம் பண்ணிக்கிறீங்க, இதை ஃபுல்லா நீங்க எப்படி அசியூம் பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு சிலிண்டரா நீங்க இமேஜினரியா அசியூம் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு சிலிண்டர் நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு சாலிடான சிலிண்டர் கேஸ் பார்த்திருந்தோமே, சாலிடான சிலிண்டர் கேஸ் பார்த்திருந்தோம். இது நமக்கு வந்து சாலிடான சிலிண்டர் கேஸ். அப்போ இதை நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் கரண்ட் எப்படி மூவ் ஆகிருந்துச்சு, அதோட பல்க்ல ஃபுல்லா நமக்கு வந்து என்ன செய்யுது, மூவ் ஆகிட்டே இருந்துச்சு.
அதே மாதிரி தான் இங்கே இருக்க போகுது சரிங்களா. அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு அந்த சார்ஜ் நமக்கு மூவ் ஆகலை, பட் ஃபீல்டு நமக்கு வந்து இருக்கு, எக்ஸிஸ்டாக இருக்கு. அப்போ இந்த பாயிண்ட்ல ஜஸ்ட் வி கேன் கன்சிடர் தட் இது எல்லாமே நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ். ஓகே, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ்னால கண்டிப்பாக சுற்றி நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கிடைக்கும். அப்போ இதை நீங்கள் எப்படி ரிலேட் பண்ணிக்கிறீங்கன்னா, ஒரு சாலிடான ஒரு சிலிண்டருக்கு நீங்கள் ரிலேட் பண்ணிக்கோங்க. சாலிடான சிலிண்டரில் வந்து ஏன்னா சாலிடான சிலிண்டர் என்ன பார்த்துருப்போம், இந்த சாலிடான சிலிண்டரில் இப்போ அந்த சென்டர் பாயிண்ட்ல நமக்கு வந்து அந்த ஜஸ்ட் இது தேர்ட் டைம் இதை பார்க்குறது. இந்த 35 கொஸ்டின்ஸ்ல வந்து இந்த கான்செப்ட் வந்து தேர்ட் டைம் பார்க்குறேன். இப்போ ஆக்ஸ்ல இருந்து நமக்கு அந்த பவுண்டரிக்கு வரும்போது நமக்கு எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து காஸ்பிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டே இருக்கும். பவுண்டரியில இருந்து வெளியே வரும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து காஸ்பிங் டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். அப்போ கிராஃப் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நமக்கு வந்து கிராஃப் கிடைக்கும் சரிங்களா. சர்ஃபேஸ் வர வரைக்கும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும், சர்ஃபேஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து கிராஃப் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து உங்களுக்கு வந்து இதை ரிசம்பிள் பண்ணும் எப்போ இந்த கேஸ். ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்டோரி வந்து உங்களுக்கு ரிசம்பிள் இருக்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஜீரோ எவ்ரிவேர் வித் மேக்ஸிமம் அட் த இமேஜினரி cylindrical surfaces connecting peripherals of. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, ஸோ ராதர் எனி ஆப்ஷன்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கனெக்ட் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கிடைக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். உள்ளது நமக்கு வந்து மினிமமாக இருக்கும். இங்கேருந்து இங்கே வெளியே வரும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். ஸோ எப்படின்னா ஒரு சாலிட் சிலிண்டரோட கேஸுக்கு எக்ஸாக்டாக ரிலேட்டபிளாக இருக்கக்கூடியது நமக்கு இந்த பேரல் ஒரு சர்க்குலர் பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் இருக்கக்கூடிய கேஸ் சரிங்களா. ஸோ தட்ஸ் இட். ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி தி கரெக்டான ஆப்ஷன். ஸோ தட்ஸ் இட்டுங்க. ஸோ நம்ம ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 35 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்த்தாச்சு. கண்டிப்பாக இந்த செஷன் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான செஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான செஷனாக இருக்கும். தயவு செஞ்சு எல்லா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸுமே நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த ப்ரீவியஸ் இப்போ நீங்கள் பார்த்ததுலேயே தெரிஞ்சிருக்கும். இப்போ நமக்கு அந்த சிலிண்டர் ராட் இருக்குல்லையா, இதை பேஸ் பண்ணி நமக்கு 4 கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, அந்த டாப்பிக்கில் மட்டும் இருந்து நமக்கு 4 வருஷத்தில் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த சால்வர்லேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த சர்க்குலர் காயில் இருக்குல்லையா, என்ன சர்க்குலர் காயிலை பொறுத்து அதுலேருந்து கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் நமக்கு நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி போகணும் அப்படின்ற சொல்ல வரல. கண்டிப்பாக இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸோட இம்பாக்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நல்லா படிச்சிருக்கோம். அந்த நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்றது வந்து தட் டசன்ட் மீன் தட் இந்த கொஸ்டின் படிச்சா எனக்கு அப்படியே வருமா அப்படின்றதுலாம் அது கேள்வியே கிடையாது. நீங்கள் அந்த கொஸ்டின் படிச்சீங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து எந்த கான்செப்ட்ல கேட்டிருக்கீங்களோ அதே கான்செப்ட் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து பிளேஸ் பண்ணதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. லிட்டரலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரூவன் தியரி. எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70%, விச் மீன்ஸ் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து லிட்டரலி அரௌண்ட் ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸோட இம்பாக்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஓகே, இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் நீங்கள் தரவாக பார்த்துட்டு போயிருக்கீங்க, அந்த டாபிக் மட்டும் நல்லா தரவாக பார்த்துட்டு போயிருக்கீங்க, ப்ரீவியஸ் டாபிக்ஸ் சூப்பர் டூப்பர் நீங்கள் படிச்சு போயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு 25 to 30 கொஸ்டின்ஸ் வந்து உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு டவுட்டே கிடையாது. நீங்கள் வேணால் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ½ hour to 1 hour நீங்கள் டைம் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் ஏன் நமக்கு இந்த சாப்டர் மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்லையும் இருக்கக்கூடிய அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸோட செஷன்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் இது வந்து வேலிடான செஷன்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. அண்ட் இப்போ முடிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன நோட்டிஃபிகேஷன் மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமிங் 27th அன்னைக்கு, மார்ச் 27th அன்னைக்கு நம்ம வந்து கிராஸ் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறோம். நீங்கள் செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஸ்டில் நீங்கள் வந்து எந்த ஒரு கைடன்ஸும் நீங்கள் அட்டென்ட் பண்ணலை, அவைல் பண்ணலை, உங்களுக்கு வந்து யாராச்சும் உங்களுக்கு சொல்லித்தர ஆசைப்படுறீங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் தாராளமாக இந்த கிராஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த கிராஸ் கோர்ஸோட கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000. இது கூட உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி ஆட் ஆகும். ஓகே, திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர் 3 இடத்துலையுமே நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த சென்டர் பக்கமாக இருக்கோ அந்த சென்டரில் வந்து உங்களோட அட்மிஷன் வந்து நீங்கள் என்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வரதுக்கு முன்னாடி 8129000700 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும், ஸோ உங்களுக்கு வந்து இந்த அட்மிஷன் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க. இது இல்லாமல் நீட்டை பற்றின உங்களுக்கு அவேர்னஸ் இல்லை, எனக்கு அதை பற்றி எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பிளைனாக இருந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ்க்கு உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுக்கணும்னாலுமே, எக்ஸாமை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலுமே நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து விசாரிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நான் இன்னொரு முடியலாம் நம்ம பார்ப்போம். பாய்.